மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கிறவரு. சித்த வைத்தியம் எடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாத வைத்தியம் கிடையாது. எந்த மாதிரி வைத்தியத்துக்கு மருந்து கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவார். அப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர். பழகுவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அதுதான் எங்க ரொம்ப என்னை அவரை இணைச்சது அதுதான். எங்க பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது தான் பெரிய ஆளு, தான் வளர்ந்து விட்டோம் அப்படிங்கறது இல்லாம ரொம்ப எளிமையா எல்லாத்துக்கிட்டையும் பழகக்கூடிய ஒரு தன்மை. மிகச்சிறந்த ஆசன். நிறைய மீட்டிங்ல அவரை நான் பார்த்திருக்கேன். நிறைய மீட்டிங்ல அவர்ட்ட அவருடைய இத கேட்டுக்கிறேன். இப்போ இன்னைக்கு பண்ண ரெண்டு ஒரு ஒர்க் இருக்கு. நடுவுல அநேகமா ஒரு 10 நிமிஷம் போக வேண்டிய இருக்கும். இருந்தாலும் இந்த சதயம் ஐயா பேசுறாருன்னு ஒண்ணு ஒரு மீட்டிங் தவற விடக்கூடாது அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். அதனால வந்தோடனே எனக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி இவர் ஏன்னா இவரை பிடிக்கிறது அவ்வளவு எளிதில்ல. சாதாரண இவர் அதாவது சாதாரண ஒண்ணுமில்லாத நம்மளே பெரிய டைம்ல சொல்லிருக்கோம். ஆனா இவருக்கு எல்லாம் இருக்கிற இதுக்கு ஆளும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று போட்டிருந்தார். ரொம்ப அருமையான புக். இது வரைக்கும் யாருமே சிந்திக்காத ஒரு கோணத்துல ஒரு புக் போட்டார். வெல்ல போவது யார், தேர்தலில் ஜெயிக்கக்கூடியவங்க யாரு, அவங்களுடைய ராஜபுரம் எப்படி இருக்குன்னு ஒரு புக்கை போட்டிருந்தாரு. எப்போ கிட்டத்தட்ட ஒரு நாள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப இவ்வளவு ஒரு ஒரு நுணுக்கம் தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஒரு கான்பிடண்டா ஒரு புக்கை போட முடியும். ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அது மீனாட்சி ஐயாட்ட தான். ஐயா அவர்களை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த திரு சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கிட்டு, இனி டைம் அதிகமா பேஸ் பண்ண வேண்டாம்னா ஐயாவுடைய வார்த்தையை கேட்க நானும் வந்து உட்காந்துக்கிறேன். ஐயா மீனாட்சி ஐயா, வணக்கம் 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 வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களே நன்றி நன்றி. இன்றைக்கு தலைப்பு ஆளும் கிரகங்களும் அற்புத பலன்களும். மதிப்பிற்குரிய சதயம் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் இந்த சிறப்புரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் இடையில யாரும் அன்மியூட் பண்ண வாய்ப்பு இல்லை. நிகழ்ச்சி ஐயாவுடைய சிறப்புரை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். சிறப்புரை முடிந்த பிறகு அவர் நிகழ்த்திய சிறப்புரையின் மீது உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கேட்பதற்கு அனைவருக்குமே வாய்ப்பு அளிக்கப்படும். ஸோ அந்த வகையில் ஸ்டார் அகாடமியுடைய இந்த 160வது வாராந்திர இந்த சிறப்புரைக்கு அறிமுகம் செய்த வெங்கடேசன் ராமசுப்பையா அவர்களுக்கும், சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய சதயம் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பையும் தெரிவித்து ஐயா அவர்கள் வசம் மேடை ஒப்புவிக்கிறோம். ஐயா நீங்க தொடரலாங்க. நன்றி நன்றி. இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை கொடுத்திருக்கக்கூடிய இறை ஆற்றலுக்கும் என்னை இந்த ஸ்டார் அகாடமியில் பேசுவதற்கான என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய குருநாதர் உயர் திரு குரு ராமசுப்பு ஐயா அவர்களுடைய புதல்வர், என்னுடைய இனிய நண்பர் வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கடந்த 160 வாரங்களாக தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜோடர்களை இந்த உலகத்திற்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே இந்த ஜோட கருத்துக்களை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், இது பாருங்க ஒரு 160 வாரம் தொடர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காருன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த விஷயம். ஏன்னா ஒரு மீட்டிங் நடத்தலாம், 4 மீட்டிங் நடத்தலாம், 5 மீட்டிங் நடத்தலாம், இல்லை ஒரு 50 கூட நடத்தலாம். 160 வாரம் தொடர்ந்து. என்னை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இனிய நண்பர் திரு வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு ஐயா அவர்களுக்கும், எனக்கு இந்த மீட்டிங்ல பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தங்கபாண்டியன் ஐயா, கோயில்பட்டி தங்க மகன் தங்கபாண்டியன் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம், அவர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த ஆளும் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்புல
ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையில பலன் பார்க்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஆளுங்கிறாங்க. இது கிருஷ்ணமூர்த்தியினுடைய கேபி சிஸ்டத்துல வரக்கூடிய ஒரு ஒரு பார்ட் ஆளுங்கிறாங்க. அந்த ஆளுங்கரங்களை பற்றி நாம இன்னைக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களோட சேர்ந்து நான் இதை கலந்து பேசிக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வாழும் காலத்திலே பார்த்தீங்கன்னா வாழ்ந்தவர் தான் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். நான் மதுரையில இருந்து உங்களுடன் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேர் சதயம் மீனாட்சி சுந்தரம். ஐயா அறிமுகப்படுத்திட்டாரு. இருந்தாலும் ஒரு சுய விளம்பரம் ஒன்று வேணும்ல, அதுக்காக என்னைய பற்றி ஒரு 2 நிமிடம் நான் சொல்லிக்கிறேன். நான் மதுரையில் இருக்கக்கூடிய ஜோடர்களில் நானும் ஒரு ஆள் தான். நான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் ஐயா சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக ஓரத்தில் உட்காந்து ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் சொல்லணும். படித்து முடிச்சுட்டேன்னு சொல்கிறத விட படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கேன், அவ்வளோதான். இங்கே மதுரையில் அமரர் பிஎஸ் ஐயர் நினைவு ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு ஒன்று பிஎஸ் ஐயர் காலத்துல இருந்தே நான் அவருக்கு மாணவராக இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் தவறின காலகட்டத்துக்கு பிறகு அந்த மையத்தை நானும் என்னுடைய சில நண்பர்களும் இணைந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் அந்த மையம் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் பொறுப்பில் உள்ளவர்கள் நாங்கள் முன்னாடி பொறுப்பில் இருந்தோம், இப்போ நான் பொறுப்புலாம் இல்லை. அதுக்கு கௌரவ ஆலோசகராக மட்டும் நம்ம இருக்கோம். அந்த பிஎஸ்ஐஆர் ஜோட ஆராய்ச்சி மையத்தினுடைய இப்போ 28 வருடம் ஆகுது. இன்று வரைக்கும் அந்த பிஎஸ்ஐஆர் ஜோட ஆராய்ச்சி மையத்தினை இலவசமாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே நிலையில ஐயா சீனிவாசன் ஐயா அவர்கள் இதை உலகம் முழுக்க கொண்டு போற இந்த மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ஜோடத்தை உலகம் முழுக்க இலவசமாக கொண்டு போறதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழமையான புத்தகங்களை பூரா பிடிஎஃப் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. அது உண்மையிலே மனசுக்குள்ள நிறைய ஜோடர்களுக்கு ஆசை இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு வழி தெரியாத ஒரு நிலையில ஐயா அவர்கள் எத்தனை பாடுபட்டு அதை செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய பிரமிப்பா கூட இருக்கு. இப்போ இந்த நிலையில நான் இந்த கேபி ஜோட முறையை இன்னும் முக்கியமா சொல்லணும். என்னுடைய அந்த குருநாதர் பிஎஸ் ஐயர் மறைவுக்கு பிறகு நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அது ஆரம்ப ஸ்டேஜ். நாங்கள் ஜோசியம் படிக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஆரம்ப ஸ்டேஜ். ஆனாவனா கூட தெரியாத நிலையில ஆனாவனா கற்றுக்கிட்டு இருக்கோம். 1ஆம் கிளாஸ் பேபி கிளாஸ் மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணுற டயத்துலேயே அவர் ஒரு நாங்கள் பழக ஆரம்பிச்சு வகுப்புக்கு போக ஆரம்பித்து ஒரு 3 வருடங்கள்ல அவர் தவறிட்டார். அதுக்கு பிறகு எங்கள் மையத்துக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வர்றேன்னு சொன்ன ஒரே மனிதர் யார் அப்படின்னா உங்களுடைய 2வது குருநாதராக இருந்த தாராபுரம் ஐயா வெங்கடேஸ்வரனுடைய தகப்பனார் குரு ராமசுப்பு ஐயா அவர்கள் தான் சொன்னார். எங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயை இழந்த பிள்ளைகள் மாதிரி நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையில் கூப்பிட்டாலும் நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் இடையில 15 நாளைக்கு ஒரு முறை எங்கள் வகுப்பில் பாடம் எடுத்து அதன் பிறகு அங்கே போய் நாடி கிளாஸ் நாங்கள் போய் படித்து இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதனால் என்னுடைய 2வது குருநாதராக இருக்கக்கூடிய குரு ராமசுப்பு ஐயா அவர்களையும் அதற்கு அடுத்து இந்த ஜோடத்தில் பல குருநாதர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கமும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் வேண்டி இந்த உரையை நான் துவங்குறேன். என்னுடைய இந்த கேபி சிஸ்டத்துக்கு என்னுடைய குருநாதராக இருந்தவர் மதுரையில் இருக்கக்கூடிய திரு கோபால் அவர்கள்.
அவர் சமீப காலங்களில் தவறிட்டாரு. ஒரு ரொம்ப வயது கூடியவர் தான். இருந்தாலும் கேஎஸ்கேக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அவருடைய தன்னுடைய ஆளுமையை இந்த கேபி சிஸ்டத்தில் வச்சிருந்தாரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, கேஎஸ்கே கிருஷ்ணமூர்த்தி ஐயான்னு சொல்ல மாட்டார். அவர் பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்பார். ஏன்னா அவர் சொல்லும் போதெல்லாம் குருநாதர் தான் சொல்லியிருக்காரு, குருநாதர் தான் சொல்லியிருக்காரு. இதில் கொடுமை என்னன்னா, அவரை பார்த்தது கூட இல்லை. மானசிக அந்த அவருடைய புத்தகம் தான் அவருக்கு குருநாதர். அவர் பாரம்பரிய ஜோடத்திலேருந்து இந்த கேபி சிஸ்டத்தில் பலன் சொல்வதற்காக தன்னை மாற்றிக்கொண்டவர். இந்த கேபி சிஸ்டத்தில் என்ன இருக்கு, பாரம்பரிய ஜோடத்தில் என்ன இருக்கு, ரெண்டுக்கு அருமையான விளக்கத்தை சொல்லக்கூடிய அற்புத மனிதராக அவர் இருந்தார். அவருடைய நேரடி சிஷியனாக தினசரி அவர் இடத்துல போய் உட்கார்ந்து பாடம் படிப்போம். அவருக்கு மதுரையிலிருந்து ஒரு கேபி ஜோடர் வெளியே வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரே குருநாதர் மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா கோபால் அவர்கள் தான். அவர்களுடைய ஆசியையும் வேண்டி இந்த ஆளுங்கிரகங்கள்னா என்ன அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம், உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம ஜோடத்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் வந்து கிளிக் ஆகும். அதுக்காக அவங்களுக்கு மற்ற சிஸ்டம் தெரியலேன்னு நினைக்கக்கூடாது. நிறைய பாரம்பரிய ஜோட முறையிலே நிறைய முறைகள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா பயன்படுத்தக்கூடிய ஜோடர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருக்கு சித்தியாகும். நம்ம என்னுடைய அடுத்த குருநாதர் பார்த்தீங்கன்னா நெல்லை வசந்தன் ஐயா. அவர்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனை சிஸ்டத்தை கொண்டு போனாலும் அதுல வந்து அவர் ஒரு சிஸ்டத்தையே உருவாக்கக்கூடிய திறன் படைத்த ஒரு ஜோதிட சித்தர்ன்னு தான் சொல்லணும். இப்ப அவ்வளவு பெரிய ஒரு மகானோட நம்ம நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். எல்லாரோடையும் எளிமையாக பழக முடியாது. அவர்கள் நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நான் அவர்கிட்ட நீங்க குருநாதர் தான் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க என் நண்பர், நீங்க எனக்கு முன்னாடி எவ்வளவு ஜோசியம் படிச்சுட்டீங்க அப்படின்னு. அப்ப எவ்வளவு பெரிய அந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய நிறைவு தன்மையை நம்ம பார்க்கணும். அவர்கிட்ட கத்துக்கிட்டது ஏகப்பட்ட விஷயங்கள். ஏற்கனவே கத்துக்கிட்டதை தெளிவுபடுத்துறதுக்கு அவருடைய அந்த அனுசரணையான ஒரு வழிமுறைகள் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்துக்குள்ளேயும் ஜோசியம் இருக்குன்னு சொன்னவரு அவர் தான். இப்போ இந்த மீட்டிங்கில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வாய்ப்பு எனக்கு மட்டும் இல்லை, இந்த வாய்ப்பினை கேட்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு கொடுத்த வாய்ப்பாகத்தான் நான் அதை எடுத்துக்கணும். இது தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத விட நீங்களாம் கேட்பதற்கு எனக்கு என்னைய சொல்ல வச்சிருக்கிய அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நீண்ட நேரம் நம்ம அதுக்குள்ளேயே போய்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஐயா வெங்கடேஸ்வரன் சார் சொன்ன மாதிரி இது போர் அடிச்சிடும். பாடத்துக்குள்ளே வாங்க, சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கிறது கேபி சிஸ்டத்தில் ஒரு காலத்தை தீர்மானிக்க, ஒரு சரியான பலனை தேர்வு செய்ய, அவ்வளவுதான். நீங்க எந்த முறையில ஜோடத்தை பார்த்துக்கணும். நாடியில பாக்குறீங்களா, ஓகே பாருங்க. பாரம்பரியத்துல பாக்குறீங்களா பாருங்க. பிரசன முறையில எந்த பிரசனம்னு எடுத்தாலே ஒரு 100 பிரசனம் வரும். எந்த முறையில நீங்க வேணாலும் பலன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய அந்த முறை ஒருத்தருக்கு 1 அல்லது 2 அல்லது 4, 5 இருக்கும். இப்ப நான் பலன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில நேரம் வந்து எனக்கு பாரம்பரியம் கை கொடுக்குது, சில நேரம் பிரசனம் கை கொடுக்குது, சில நேரம் சோழி பிரசனமும் கை கொடுக்கும், சில நேரங்கள் கடிகார பிரசனம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த பிரசனம் தான். சில நேரங்கள்ல
நாடியில இருக்கக்கூடிய விதிமுறைகளை கையாண்டு நான் பலன் சொல்லிடுவேன். வரவனுக்கு தேவை ருசியான சாப்பாடு. அந்த ருசியான சாப்பாட்டுக்கு நம்ம என்ன மிக்ஸ் பண்றோமோ அது டிஃப்ரெண்ட் சுவையா அவனுக்கு கொடுக்கும். அது மாதிரிதான் ஜோடர்கள் எல்லா முறையையும் கையாளணும், எல்லா முறையும் படிச்சுக்கணும், எல்லா முறையும் தெரிஞ்சுக்கணும். அதோட இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மிக மிக எளிமையான ஒரு முறை தான் இந்த ஆளுங்கரங்களை வைத்து பலன் சொல்லக்கூடிய முறை. வர ஒரு ஜாதகம் வருது. இப்ப ஆரம்பத்துல ஜோசியர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு தோணுனதை நான் சொல்லிடுறேன். ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்ம பேன்னு முழிப்போம், என்னடா கேட்க வந்தாரு அப்படின்னு. அதுலயும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம பலன் சொல்றது என்ன பலன் எப்படி சொல்றது? ஜாதகம் கிரகம் தெரியுது, கிரகம் மட்டும்தான் தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலன் நம்மளுக்கு அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுக்கும். சரி, எந்த பாவத்துல இருந்து ஆரம்பிக்கிறது? லக்கண பாவத்துல இருந்து எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரியே நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கும் போகும்போது, இல்ல தசாபுத்தி இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு பலன் சொல்லிட்டு அப்புறம் லக்கண வாரியா சொல்லலாமா, ராசி வாரியா சொல்லலாமா, லக்கணம் பலம் இல்லைன்னா ராசியை வச்சு சொல்லுன்னு சொல்றாங்க. ஆக விதியை பார், பின் மதியை பார், ரெண்டும் சரியில்லைன்னா கெதியை பார். அப்படின்னா கெதினா என்ன அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய வீட்டை வச்சே நீ பலன் சொல்லு, அதை லக்னமா வச்சு பலன் சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த நடைமுறை காலத்துக்கு உட்கார்ந்தவன ஒரு 2 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணலைன்னா, தம்பி புதுசா ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு அவனே சொல்லியிருந்தேன். நம்ம நிறுத்தி நிதானமா ஒரு நல்ல பலனை சொல்றதுக்கு நம்ம ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, அதுக்குள்ள தம்பி என்ன நோட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிய ஒன்றும் சொல்லலே அப்படின்னு கூட சொல்லிடுவோம். ஏன்னா இந்த மாதிரியான மனிதர்களை ஒவ்வொரு ஜோடரும் கண்டிப்பா சந்திச்சிருப்பாரு. அல்லன்னா சார் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க சார், டைம் ஆச்சு அப்படின்னு. அவை வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட வரவும் போதே அவ்வளவு அவசரப்படக்கூடிய மனிதர்களுக்கு நாம பலன் சொல்லி ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம சொல்லக்கூடிய பலன் எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் ஜோசியர்களுக்குள்ளேயே வரும். இந்த ஆளுங்கிரகங்களை கையில நீங்க வச்சுக்கிட்டு நீங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் வந்திருப்பவர் எந்த கேள்வியை குறித்து கேட்க வந்திருக்கார் அப்படிங்கிறத நாம முடிவு பண்ணிடலாம். ஒண்ணு, வரவருடைய கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கவனம். அவர் கேட்டாருன்னா பிரச்சனை இல்லை, அந்த பாவத்தை தொட்டு நம்ம பலன் சொல்லுவோம். இல்ல அப்படின்னா லக்கணத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா சொல்லி, கடந்த கால பிரச்சனையை சொல்லி, நிகழ்கால பிரச்சனையை சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோன்னு, இவ்வளவு நேரம் சொன்னீங்க, கடைசியில நான் கேட்க நினைச்சதை சொல்லலையே அப்படிங்கும் போது உங்களுடைய அவ்வளவு நேரம் வீணடிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவார். இதெல்லாம் தாண்டி இந்த ஆளுங்கிரகங்களை கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஆனா அவர் எழுதின அந்த 6 ரீடர் அந்த 6 புத்தகத்துல இருக்கக்கூடிய தரவுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியும், ஒழிய புரிஞ்சுக்க தெரியாது. அதுக்கு எனக்கு இதை எப்படி உங்களுக்கு படிக்க தெரியும்ல, அது போதும் அப்படின்னு சொல்லி அவர் ராமசுப்பு ஐயா தான் இங்கிலீஷ்ல ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு, நான் யதார்த்தமா அவர் வேற ஒரு காரணத்துக்காண்டி தேடி போகும்போது கேபியில நீங்க பலம் சொல்லுங்கன்னு என்னை சொல்ல சொல்லி அவரை ஆச்சரியப்படுத்தின ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு எனக்குள்ள நடந்திருக்கு. அவரும் கேபி மெத்தட்ல ஃபாலோ பண்ணவர் தான். அதனாலதான் இதை எப்படி இவ்வளவு எளிமையா எடுத்தீங்க அப்படின்லாம் நம்ம கிட்ட கேட்கும் போது, அந்த ஆங்கில புத்தகத்தை நீங்க படிங்க, அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னா. அந்த மாதிரிதான் அந்த 6 ரீடர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்ன ஜோட மார்த்தான் அவர்கள் சொன்ன அந்த குறிப்புகளை பூராட்டி எங்கேயாவது ஒவ்வொரு பக்கத்துலையும் எங்கேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு தேடி தேடி தேடி
எடுத்து அதோட என்னுடைய குருநாதர் கோபால் அவர்கள் ரொம்ப எளிமைப்படுத்தி அதை கொடுத்திருந்தாரு. அந்த அடிப்படையில் இந்த ஆளுங்கரங்களை பற்றி எங்களுடைய பிஎஸ்ஐஎன் மையத்தில் வாரந்தோறும், அதாவது ஒரு வருடத்திற்கு இந்த ஆளுங்கரங்களை பற்றி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இதை வகுப்பாக நான் பயிற்சி என்னுடைய பிஎஸ்ஐஎன் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தேன். திரும்ப இதே ஆளுங்கரங்களை பற்றி பழைய ஜோட பூமி இதழில் மாத இதழில் ஒவ்வொரு மாதமும் சொல்லி கரெக்டாக ஒரு 14 மாதம் தொடர் கட்டுரையாக இந்த ஆளுங்கரங்களை பற்றிய செய்திகளை நான் அதுலேயும் கொடுத்துருந்தேன். அது ரொம்ப பயங்கரமான ஒரு நல்ல வரவேற்பு. அதன் பிறகு கடந்த 2018 இதை ஒரு புத்தக வடிவமாக நான் முழுசாக அதை அழகுபடுத்தி எழுதுகிற அளவுக்கு நேரம் இல்லாமல் ஒரு சுருக்கமாக அந்த புத்தகத்தை வெளியிட்டுருவோம் அப்படின்னு நண்பர்கள் சொன்னது மத்தியில் இது ஆளுங்கரங்கள் அப்படின்னு ஒரு புத்தகமே, சிறிய புத்தகம்தான். ஆனால் இந்த புத்தகத்தை படித்தவர்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு முறை படித்தாச்சுன்னா கதை புஸ்தகம் மாதிரி கடைசி பக்கத்து வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு நாவல் மாதிரி எழுதியிருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை புகுத்த முடியுமோ அவ்வளோ விஷயங்களையும் புகுத்தியிருக்கோம். அது அந்த 1.5 மணி நேரம் இந்த வகுப்பில் என்னால் முழுசாக பேச முடியுமாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக A to Z அதனுடைய சாராம்சத்தை இந்த மீட்டிங்கில் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். முடியாத பட்சத்துக்கு, ஏன்னா நேர காலமும் ரொம்ப முக்கியம், அந்த நேரங்காலத்துக்குள்ளே இதை அடக்கிறதுக்கு பார்ப்போம். அப்படியா உங்களுடைய அந்த 1/2 மணி நேர கேள்வியில் மிச்ச சொச்சங்களையும் நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த ஸ்டார் அகாடமியினுடைய இந்த அற்புதமான இந்த சனிக்கிழமை இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எங்களுடைய பிஎஸ்ஐயர் சனிக்கிழமை வகுப்பு வச்சார். அவர் காலத்திலேயே சனிக்கிழமை வாரந்தோறும். அவர் எந்த அடிப்படையில் வச்சாருன்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா ஜோசியர்னா சனிக்கிழமையே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எந்த காரியத்துக்கும் சனிக்கிழமை வேணான்னு. ஆனால் அதனாலேயே ஜோசியர்களும் அன்னைக்கு ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு நினச்சி வச்சாரோ இல்லையோ, ஒரு 28 வருடங்களாக தொடர்ந்து அந்த மையம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். அதே மாதிரி இந்த ஸ்டார் அகாடமியினுடைய 160வது வார கூட்டம் நிச்சயமாக ஒரு 1000 வாரத்தை தாண்டி இது போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த சனிக்கிழமைங்கிறதுனால நான் சொல்றேன் அந்த வகுப்பு நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் ஈடேறும். அன்னையினுடைய அருட்கருணை. ஏன்னா சனிக்கிழமைங்கிறது எங்க குருநாதர் எங்களுக்கு சில ரகசியத்தை சொல்லியிருக்காரு. சனிக்கிழமை கல்யாணத்துக்கு பேசினாலே அந்த பொண்ணு மையனும் பிரியவே மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம இங்க தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்து அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஊரோட ஒத்துவாளுன்னு இருக்காங்களா. சொல்லுங்க. இன்னொரு சின்ன இது, தாராபுரத்துலேயும் செகண்ட் சாட்டர்டே, எவரி செகண்ட் சாட்டர்டே மீட்டிங் இன்னும் நடந்துட்டு இருக்குது 28 வருஷமா. அதான் சனிக்கு உண்டான ஒரு பெருமை. நம்ம ஜோசியர் பூரா சனியை வாழ்த்தணும். சனியவே நாம வாழ்த்துறதா அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்க சனியை வாழ்த்த அவரும் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுகேது இல்லைன்னா ஜோசியமே இல்லை. ராகுகேது பாவக்கிரகம், ராகுகேது தோஷம் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ராகுகேது இல்லைன்னா ஜோசியம் பார்க்கவே யாரும் வரமாட்டாங்க. செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா? இது நிறைய பேர் நிறைய மீட்டிங்கில், நானே குறைஞ்சபட்சம் ஒரு 20 மீட்டிங்கில் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் இந்த காணொலி மெத்தட்லாம் இல்லை. மீட்டிங்கில் இப்போ விவாதமே செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லை, எப்படிலாம் இருக்கு எப்படிலாம் இல்லை. அவங்க எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்படிலாம் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு அதே இடத்துல வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம பட்டிமன்றமாகவே பேசியிருக்கோம்.
இப்போ இந்த ஸ்டார் அகாடமியில் பேசக்கூடிய பல நண்பர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நான், ஏன்னா இந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தவிர பேசக்கூடிய அத்தனை பேருடைய பேச்சுக்கள் அத்தனையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு ராத்திரி 11 மணி 12 மணிக்கு மேலே உட்காந்து கேட்டோம்னா ஒரு 2 மணி வரைக்கும் டயம் இருக்கும். 2 மணிக்கு பிறகு ஒரு 10 11 மணிக்கு மேலே ஆரம்பித்தா இந்த ஜோடன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த வகையில் நிறைய பேருடைய, ஏன்னா எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் இந்த ஸ்டார் அகாடமியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஐயாவை கூட நான் ஒரு தடவை ஈரோடு மீட்டிங்கில் தான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் முகமே எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம மீட்டிங் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நேரடியாக அங்கே தான் சந்தித்தேன். நான் அப்போ கூட அவர்கிட்ட பேசினேன், என்னை ஞாபகம் இருந்திருக்காது, பரவாயில்ல. ஏன்னா இந்த ஆளுங்கிரகங்கள் முத இந்த மீட்டிங் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத அந்த ஆளுங்கிரகம் தானே சொல்லணும். மீட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னே போட்டு வச்சிருந்தேன். கரெக்டாக 11:01 ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருந்தேன். நீங்கள் டயத்தை மறுபடியும் ரீசெக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நான் பேசுகிறதுக்கு கரெக்டாக 11:10 அப்படிங்கிறது ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னாலே இதை வந்து நம்ம இன்றைய தேதிக்கு நம்ம போட்டு வச்சுருக்கக்கூடிய ஜாதகம் நான் அதை ஆல்ரெடி போட்டே வச்சுட்டேன். அதுக்கு பிறகு ஆளுங்கிரகங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏற்கனவே தெரிந்தவர்களும் சில சந்தேகம் இருக்கும். ஏன்னா இதுல சின்ன சின்ன சந்தேகம் வரும். அதுதான் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும், ஒரு குழப்பத்தையும் கொடுக்கும். ஆளுங்கிரகங்கள்லாம் முதல் எடுக்க வேண்டிய ஒரே விஷயம், இன்றைய கிழமை, இன்னைக்கு என்ன கிழமைன்னு பாருங்க. அந்த கிழமைக்கு உண்டான கிரகம் தான் கிழமை அதிபதி. இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அதிபதி சனி பகவான். அந்த அதிபதி யாரு அப்படின்னா சனி. அப்ப டே லார்ட் சனின்னு போட்டுக்கணும், அல்லது தமிழ்ல கிழமை அதிபதி சனின்னு போட்டுக்கணும். இப்ப இன்னைக்கு ராசி, இன்னைக்கு என்ன ராசி, சந்திரன் எந்த ராசியில மூவ் ஆகிக்கிட்டு இருக்காரோ அதுதான் ராசி அதிபதி, சைன் லார்ட். அப்ப இன்னைக்கு என்ன ராசி அதிபதி எந்த ராசிக்குள்ள போறாரு அப்படின்னு அப்படி இந்த சார்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இன்னைக்கு மிதுன ராசி, இன்னைக்கு மிதுன ராசி. இப்ப நம்ம பலன் பார்க்க போறோம், அப்படி வச்சே பாருங்க. இன்னைக்கு மிதுன ராசி, புதன் வீட்டுல சந்திரன் இருக்காரு. அப்ப இன்னைக்கு ராசி அதிபதி யாரு அப்படின்னா புதன் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவதா எடுத்துக்கிறோம். இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல மூவ் ஆகுறாருன்னு பார்க்கிறோம். இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல மூவ் ஆகுறாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு எந்த நட்சத்திரத்துல மூவ் ஆகிட்டு இருக்காரு? இப்ப மிதுன ராசியில மிருகசீரிடம் இருக்கு, திருவாதிரை இருக்கு, புனர்பூசம் இருக்கு, 3 நட்சத்திரம் இருக்கு. இப்ப நம்ம பலன் பார்க்கறதாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரையா அப்படின்னு நீங்க பாருங்க, இல்லைன்னு உங்களுக்கு முடிவு தெரியும். இப்போ ஓடக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். அது யாருடைய நட்சத்திரம்? குருவனுடைய நட்சத்திரம். அவ்வளவுதாங்க. இப்ப என்னென்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இன்னைக்கு 4 அதிபதி கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு ராசி அதிபதியை எடுத்து வச்சுக்கிட்டோம். ராசி அதிபதி புதன் எடுத்து வச்சுக்கிட்டோம். நட்சத்திர அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரன் மூவ் ஆகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. அப்ப சனி, புதன், குரு, இந்த 3 கிரகத்தை நம்ம இந்த ரூலிங் பிளானட், ஆளுங்கிரகம்னா ரூலிங் பிளானட், இந்த பிளானட் தான் இன்னைக்கு செயல்படவே போகுது. இது எல்லாருடைய ஜாதகத்திலையும் எப்படிலாம் செயல்பட போகுது அப்படிங்கிறதான் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ. இதுல எப்படிலாம் பலன் பார்த்த செகண்டுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் நிறைய கணக்கெல்லாம் போடவே வேணாம்.
ஜாதகம் போட்டுக்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் சிஸ்டம் இருக்கு, செல்போன் இருக்கு. போட்டிங்கன்னா எடுத்து குறிப்பு எடுத்து ஒரு தடவை எடுத்து வச்சா போதும். எத்தனை தடவை எடுத்து வச்சா போதும்? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை நீங்க அதாவது தொழில் ஜோடராக இருந்தீங்கன்னா 100% வந்து ஒரு தடவை எடுத்து வச்சாலே போதும். சரிங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல எப்படி பலன் பார்க்க போறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஒரு 2 ஆளுங்கிரகங்கள், மொத்தம் ஆளுங்கிரகங்கள் 5 பேசிக்கா, 3 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 2 கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அந்த 2 என்ன அப்படின்னா, நீங்க எப்ப பலன் பார்க்க போறீங்களோ அந்த நேரத்துல ஓடக்கூடிய லக்னம். முதல் டே லார்டு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து சைன் லார்டு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ஸ்டார் லார்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப லக்ன லார்டு கண்டுபிடிக்க போறோம். இந்த லக்னம் நீங்க ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருக்காருன்னா எந்த நேரத்துல அந்த லக்னம் ஓடுதுன்னு பார்க்கணும். அந்த லக்கணத்தை கண்டுபிடிக்கிற ஒன்று கம்ப்யூட்டர்ல போட்டா இப்ப என்ன லக்னம் ஓடுதோ அந்த ராசி தான் லக்ன லார்டாக, லக்ன அதிபதியாக நம்ம எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, லக்னம் இப்போ ஓடக்கூடிய லக்னம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கும்ப லக்னம் இப்போ ஓடிக்கிட்டு. அப்ப இந்த கும்ப லக்னம் அதிபதி யாரு? சனி. கும்ப லக்னம் அதிபதி சனி. இப்ப லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்துல போறாருன்னு கூட எடுத்துக்கலாம். லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்துல போறாருன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அந்த கும்ப லக்னத்துக்கு அதிபதி எந்த நட்சத்திரத்துல போறாரு? லக்னாதிபதி சனின்னு எடுத்துட்டோம். லக்னம் நிற்கக்கூடிய ஸ்டார் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அவிட்ட நட்சத்திரத்துல உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. மகரத்திலயும் அவிட்டா இருக்கு, இப்ப கும்பத்துக்குள்ளேயும் அவிட்டா இருக்கு. இப்ப 2க்குமே அதிபதி சனியா வர்றாரு. அப்ப அந்த செவ்வாயாக நம்ம எடுத்துப்போம். லக்ன ஸ்டார் வந்து செவ்வாய். அப்ப இப்ப லக்னம் வந்து இந்த ஜாதகத்துக்கு சிம்ம லக்னம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா நான் அதுக்கு உண்டான வழக்கத்தை நான் சொல்றேன், அப்புறம் நான் பேசுவோம் கண்டிப்பா. அதாவது இந்த சிஸ்டத்துல நம்ம போடும்போது என்கிட்ட ஒரு 4 சாப்ட்வேர் இருக்கு. 4 சாப்ட்வேர்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை சொல்லுது. சரிங்களா? இப்ப நான் வச்சிருக்க சாப்ட்வேர்ல புனர்பூசம் என்ட்ரின்னு காமிக்குது. சில பேருக்கு திருவாதிரையிலேயே நிற்கும். அந்த பிரச்சனையை தனியா பேசிக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த சார்ட் போடுறோம் பார்த்தீங்களா? இப்ப இந்த ஆளுங்கரங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம்ட்டு போடுறோம் இல்லையா? போடுற நேரத்துல நம்ம போடுற நேரத்துல ஒரு லக்னம் வரும் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி வந்த லக்னத்தை தான் நான் பேசிக்கிட்டு. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய ராசியில இருந்து 4 ராசி தள்ளி தான் இப்ப உள்ள சிம்ம லக்னம் ஓடும். இது நான் வந்து இந்த பிரசனம் எப்படி இருக்குங்கிற போட்டதுக்கு உண்டான லக்னத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கும்ப லக்னம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அதைத்தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இன்னைக்கு டேட்டுக்கு எப்படி பலன் வருங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் போட்டு வச்சிருக்கு. அப்ப இந்த லக்னத்துல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி இருக்கார். அப்ப சனிக்கிழமை நடக்க போறதுக்கு அந்த லக்ன அதிபதியே காமிச்சிட்டார். சரிங்களா? இப்ப இந்த மிதுன ராசி புதன், நான் நிறைய மேடைகள்லையும் சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஜோசியர் ஆகணும்னா அவருடைய லக்னத்திற்கு 2, 5 இந்த 2 இடங்கள்ல புதனோ குருவோ சம்பந்தம் இருந்தால், அதாவது குரு வீடாக இருக்கலாம், குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது குரு அமர்ந்திருக்கலாம், அல்லது அந்த வீட்டில் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை குரு பார்த்தாலும் ஜோடர் ஆவார். இது ஒரு விதி.
இதேதான் 5ஆம் பாவத்துக்கு புதன், குரு புதன் இந்த தொடர்பு இருந்தா நிச்சயமாக ஜோதிடத்துல நம்ம கிங்கா வரும். நிறைய அமைப்புகள், நிறைய விதிகள், ஜோதிடருக்கு உண்டான விதிகள், நிறைய விதிகள் இருக்கு. ஆனா இந்த நான் சொல்லக்கூடிய விதி ஜோசியர்கள் அத்தனை பேருக்கும் பொருந்தக்கூடிய. இப்ப கால்குலேட்டர் 2x2 அப்படின்னு போட்டா 4ன்னு எப்படி ஆன்சர் வருதோ அது மாதிரி சில கால்குலேட்டர் விதிகள் இருக்கு. நீங்க தட்டினாலும் 2x2 4 தான் கால்குலேட்டர் காமிக்கும். ஒரு குழந்தை போய் 2 பெருக்கலையும் 2 அதுக்கு 2 தெரியாது, பெருக்கலையும் தெரியாது. அது கையை வச்சு தட்டினாலும் எப்படி 4ன்னு காமிக்குதோ அது மாதிரியான விதிகள் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய விதிகள். 2, 5ஆம் இடங்களில் குரு புதன் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக ஜோதிடர்களாக இருப்பார்கள். இப்போ மற்ற பாவம் சம்பந்தப்பட்ட ஜோசியரா இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டக்கூடாது. நீங்க எந்த விதிகளை எடுத்திருக்கீங்களோ, சில பேர் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் சொல்லும் பலம் பலிதமாகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் நிலைசாருடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்துல செவ்வாய். இப்போ சொல்லுவார் 10ல் செவ்வாய் இருந்தாலே பலன் ஜோசியர் ஆயிடலாம் அப்படின்னு. அதை வச்சுதான் அவர் சொல்லு பூரா பலிதமாகுது. அது ஒரு விதி. அதுக்கு உதாரணமே அவரே சொன்னார். அப்ப அப்ப என் ஜாதகத்துல அந்த விதி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும்போது என்னுடைய 10ஆம் அதிபதியே செவ்வாய், 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். இப்படிலாம் நம்ம பலனை எடுத்துக்கணும். இப்போ உங்க ஜோடர்களுடைய ஜாதத்துல நம்ம மேட்டருக்குள்ள வந்தோம். இன்றைக்கு ஓடக்கூடிய, நான் நேற்று உட்காந்து போட்ட நேரத்துக்கு ஓட லக்கணத்தை வச்சு நான் சொல்றேன். இந்த நேரத்துக்கு ஒரு லக்னம் ஓடும். இந்த நேரத்துக்கு என்ன லக்னம் ஓடும் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் ஓடிக்கிட்டு. இந்த சிம்ம லக்னத்துல என்னென்ன நட்சத்திரம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் இருக்கு, பூரம் இருக்கு, பிளஸ் என்ன இருக்கு உத்திரம். இது கேதுனுடைய நட்சத்திரம், பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல இப்போ உதாரணத்துக்கு கேதுனுடைய ஸ்டார் எட்ஜில் போறாருன்னு வைங்க, வேணாம் சென்று நட்சத்திரமே இருக்கு. இப்ப ஓடக்கூடிய லக்கண அதிபதி யாரு? சூரியன். லக்கண நட்சத்திர அதிபதி யாரு? சுக்கிரன். இப்ப 5 கிரகம் வந்துருச்சா? இந்த 5 கிரகத்தை நீங்க அப்படியே எடுத்து உங்களுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். இப்போ ஒரு ஜாதகர் வர்றார். இப்ப மிதுன ராசியில குருவனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் மூவ் ஆகிறாருன்னு வைங்க. இப்படி ஒவ்வொரு லக்னத்திலையும் ஜாதகருடைய ஜென்ம லக்னம் எது ஒண்ணோ அதை மட்டும் பார்த்துக்கங்க. மற்ற கிரகங்களை பூராத்தையும் எடுத்துருக்கு. இல்லை அழியிறப்புற வச்சு அழிச்ச மாதிரி நினைச்சுக்கணும். ஒருத்தர் ஜாதகர்கள் வராரு, அவருடைய லக்கணம் மட்டும் தெரிஞ்சா போதும். அவருக்கு நீங்க, ஏன்னா அவர் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஆளுங்கிரகங்களை பார்த்து பார்த்து பலன் சொன்னீங்கன்னு வைங்க, ஏன்னா நம்ம ஜாதகத்தை கொடுத்தா இவர் எதையோ பார்த்துக்கிட்டு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வந்துடும். அதனால இதை பக்கத்துல வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு டெய்லி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஆளுங்கிரகங்கள் லக்கண புள்ளியும் அந்த லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை மாறும்போது நம்ம நகட்டி போட்டுக்கலாம். கிழமை அன்னைக்கு மாறவே மாறாது. பெரும்பாலும் ராசி அன்னைக்கு ராசி அதிபதி அன்னைக்கு ஒரு நாளைக்கு மாறாது. அந்த சந்தியிலேருந்து அடுத்த ராசிக்கு மூவ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் வேணா மாறும், பெரும்பாலும் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அந்த நட்சத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துக்குள்ளதான் முழுசா போய்கிட்டு இருப்பாரு. ஒரு நம்ம பலன் பார்க்க போத காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு முழு நட்சத்திரத்துக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாருன்னா சந்திரன் அன்றைய பூரா அந்த நட்சத்திரம். அப்ப இது 3ம் மாறாது. ஓரளவு சில நேரங்கள்ல அது மாறும்போது அதை மாத்திக்கணும். இந்த ஆளுங்கிரகளை நம்ம மாத்தி எழுதிக்கணும். இதுதான் சார் மேட்ரு.
இப்ப லக்னத்தையும் லக்னம் நிக்கக்கூடிய அந்த லக்னம் மூவ் ஆகக்கூடிய நட்சத்திர அதிபதியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. இப்ப மிதுனத்துல இப்பதான் திருவாதிரை போய்கிட்டு இருக்குன்னு ஒருத்தர் எழுதுறாரு. நான் புனர்பூசம்னு எழுதுறேன். நான் சொல்றதை கூட விட்டுருவோம். ஒரு நண்பர் இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவர் இப்ப திருவாதிரைன்னு போட்டு எனி ஒன்று எதை வேணாலும் எடுத்துக்கங்க. திருவாதிரை ஓடுதா புனர்பூசம் ஓடுதானே இதே ஆளுங்கிரகத்து மூலியமா செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு ரூலை சொல்றேன். இப்ப திருவாதிரை ஓடுதா புனர்பூசம் ஓடுதா அப்படின்னு செக் பண்ண போறோம். இப்போ அட் ப்ரெசன்ட்லேயே செக் பண்ணும். உங்களுக்கு இப்ப வேற யாராவது பஞ்சாங்கத்தை பார்த்தவங்க அல்லது சிஸ்டத்துல உட்கார்ந்துருக்கவங்க இப்போ ஓடக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு சொல்ல முடியுமா? இருக்கட்டும், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப ஓடக்கூடிய ஸ்டார் வந்து திருவாதிரைன்னு ஒருத்தர் டைப் அடிச்சு சொல்லிட்டார், மெசேஜ் போட்டார். இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய திசை விட்டுருங்க, அது நீண்ட கால திசை. இப்ப அந்த ஜாதகருக்கு புத்தின்னு ஒண்ணு நடக்கும். இப்ப பிரசன்ட்ல நடக்கக்கூடிய புத்தி, அந்த புத்தி என்னன்னு அவர் சொன்னார்னா இப்போ ஓடக்கூடிய நட்சத்திரம் குருவா அல்லது ராகு நட்சத்திரமானு இப்ப கண்டுபிடிச்சு அது பார்க்கணும். நம்ம அடுத்த போவோம். இந்த 5 கிரகங்களை வச்சுதான் திரு ஜோட மார்த்தாண்டு KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பலனே தீர்மானிச்சிருக்க. எந்த மாதிரி பலனை தீர்மானிச்சிருக்க, வர்றவரை என்ன கேள்வி கேட்பார், அதை முதல் தீர்மானிக்கணும். அவர் அதுக்கு அடுத்து சொல்லுவார். ஆனா அவர் சொல்ற அத்தனை கேள்வியும் நீங்களே தீர்மானிக்க முடியும், ரொம்ப சிம்பிளா. அதைத்தான் என் புத்தகத்துல வர்றவர் எப்படியாப்பட்டவர் வருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அவருக்கு ஐயாவுக்கு பிருத்திவிராஜ் அவர் சுப்பர புத்தி அப்படின்னு போட்டு ரைட். உங்க மேட்ரு நான் உள்ள வரேங்க. இப்ப வரக்கூடியவருடைய உருவ அமைப்பையே நீங்க கண்டுபிடிச்சு லக்கணத்தை தீர்மானிக்கலாம். அப்ப லக்கணத்தை தீர்மானிக்கும் போது அவருடைய உருவ அமைப்புகள் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒருவருடைய வந்திருப்பவருடைய லக்கணம் மேச லக்கணம் அல்லது ரிஷப லக்கணம் அல்லது சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் அல்லது பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் மகர லக்கணம், இந்த எல்லா நான் சொன்ன 2 6 லக்கணங்களையும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த 6 லக்கணத்திலையும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். இப்ப இந்த லக்கணம் என்ன அவருடைய ஜென்ம லக்கணம் என்ன நட்சத்திரம்னே கேட்கவே வேணும். ஒண்ணு மேச லக்கணமா இருக்கும், இல்லாட்டினா ரிஷப லக்கணமா இருக்கும், அல்லட்டினா சிம்ம லக்கணமா இருக்கும், அல்லட்டினா கன்னியா லக்கணமா வச்சுக்கலாம், அல்லது தனுசு லக்கணம் மகர லக்கணம். இந்த 6 லக்கணம் ஏதோ ஒரு லக்கணக்காரர் வர்றாருன்னு வைங்க. அந்த நேரத்துல நீங்க பார்க்கக்கூடிய அன்றைக்கு சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்துல போறாருன்னு வச்சுக்கோங்க. அது மேச லக்கணமா இருக்கலாம், ரிஷப லக்கணமா இருக்கலாம், எப்படி வேணாலும். இந்த லக்கணத்தினுடைய இடத்துக்குள்ள கோச்சார சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல போறாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஜென்ம லக்கணத்துக்குள்ள கோச்சார சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகையா இருந்தால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எழுதி வச்சுக்கலாம், வர்றவர் வழுக்கத்தலையுடன் இருப்பார். அவ்வளவுதான் மேட்ரு. இது ஒண்ணு போதும்ல. நீங்க அப்படியே வழுக்கத்தலையுடன் இருப்பார் அப்படின்னு எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு வந்தோன்னே ஜாதகம் பார்க்க வந்து உக்காந்தோன்னே, சார் நீங்க கீழே டைம் போட்டே வச்சுக்கலாம், நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க உருவம் இப்படிதான் இருக்கும், ரைட். நீங்க கண்ணாடி போட்ட நபராக இருப்பாரு, அல்லது கண் சம்பந்தமான கேள்வியை கேட்பாரு. உங்களுக்கு என்ன தோணுதோ, இந்த சூரிய காரகத்துவம் லக்கண பாவம் 1ஆம் பாவத்துக்கு உண்டான காரகத்துவம், இந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் குறித்த கேள்வியை மட்டும்தான் பார்ப்பார். சூரியனுக்கு
ஒரு 50 காரகத்துவம் இருக்கும். 50 காரகத்தை தெளிவா கேட்க போறாரு? கேட்கவே மாட்டேன். ஏன்னா இப்போ சூரிய நட்சத்திரத்துல போகும்போது அவருடைய அந்த கோச்சார சந்திரன் போகக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய லக்கணம் 2 தான். இதுல மேச லக்கணக்காரர் வந்தா இதுதான் பலன், ரிஷபக்கார லக்கணமா வந்தாலும் இதுதான் பலன். அந்த மாதிரிதான் நம்ம பலன் எடுக்கும். சரிங்களா? இப்ப இது ரொம்ப எளிமையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ இது வரைக்கும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா இருக்கு, எஸ் ஆர் நோ, அதை மட்டும் நீங்க சொன்னா போதும். நம்ம அடுத்து உள்ள போகணும். ஏன்னா 1.5 மணி நேரம் பத்தாது, இருந்தாலும் கண்டிப்பா உள்ள போகும். இதுல யாருக்கு இது வரைக்கும் புரியல, இல்ல ஓகே புரிஞ்சிருச்சு அடுத்து உள்ள போங்கன்னு சொல்லிட்டு. ஐயா ஜென்ரலா எல்லாரும் மியூட் பண்ணியிருக்கங்கய்யா. நீங்களும் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க எளிமையா புரியுது ஐயா, எளிமையா புரியுது. பண்ணுங்கய்யா, நல்லா இருக்குங்கய்யா. எளிமையா புரியுது, தொடரலாம் ஐயா. இப்ப நாம எடுத்துக்கொண்ட இந்த 5 விதமான ஆளுங்கிரகங்களை பலன் பார்ப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முறைய ஃபாலோ பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கோச்சார சந்திரன், இந்த ஆளுங்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திரன் மூவ் ஆகக்கூடிய நட்சத்திரம் அந்த ஜாதகத்தில் எந்த இடத்துக்கு போறாருன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம அவருடைய ஜாதகம், தனி மனித ஜாதகத்துக்கு பெரும்பாலும் லக்கணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அவர் ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம யோசிக்கவே வேண்டியது, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப எளிமையாக இதை நீங்க உங்களுக்கு உண்டான கேள்விக்காண்டி கூட அதை பயன்படுத்தி பாருங்க. சரியா இருந்தா நீங்க மற்றவர்களுக்கு பயன்படுத்துங்க. இந்த 12 லக்னத்துல இன்னைக்கு சந்திரன் மூவ் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி. அது கன்ஃபார்ம் தானே? ஓகே. இப்ப இந்த மிதுன ராசி உங்களுடைய ஜாதகத்திற்கு, உங்களுடைய லக்கணத்திற்கு மட்டும். இப்ப மேச லக்கணம்னா 3ஆம் இடத்துல போறாரு, ரிஷப லக்கணம்னா 2ஆம் இடத்துல போறாரு, மிதுன லக்கணம் அப்படின்னா 1ஆம் இடத்துல போறாரு. இதே கடக லக்கணம் 12ஆம் இடத்துல சந்திரன் மூவ் ஆகிட்டு இருக்காரு. இப்படி வரிசைப்படுத்தி பார்த்துக்கோங்க. உங்க லக்கணத்துக்கு இன்றைய சந்திரன் எந்த பாவத்துல போறாரு? 10ஆம் பாவம். கன்னி ராசிக்கு, கன்னியா லக்கண ஜாதகருக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் மூவ் ஆகுறாரு. எந்த நட்சத்திரத்துல மூவ் ஆகுறாரு? நட்சத்திரத்துல மூவ் ஆகும். இப்ப இந்த 10ஆம் இடத்துல மூவ் ஆகக்கூடிய கோச்சார சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரம் குரு நட்சத்திரம்னு வச்சுக்கணும். இந்த குருனுடைய நட்சத்திரம் ஒரு ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல குரு இந்த லக்கணத்துக்கு 4, 7 குடையவராக வருவார். தனுசு 4ஆம் இடம், மீனம் 7ஆம் இடமாக வரும். இப்ப அந்த குரு எங்க உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க, அவர் ஜாதகத்துல. இந்த கன்னியா லக்கண ஜாதகருக்கு 4, 7 குடையவன் அவர் ஜாதகத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த பாவத்தை குறித்த கேள்வியும். இப்ப சந்திரன் 10ஆம் பாவத்துல போய்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப நிச்சயமாக அவர் தொழிலை மட்டும்தான் முன்னிறுத்தி கேள்வியோட வந்திருப்பார். அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணி இவர் என்ன எல்லாமே சொல்லியிருக்க. அவன் ராசிக்கு இப்படி இருக்கு, லக்கணத்துக்கு இப்படி இருக்கு, 7.5 சனி ஓடுது, அட்டமத்து சனி ஓடுது, கண்ட சனி ஓடுதுன்னு சனியை வச்சு ஒரு பகுதியில பலன் சொல்லுவோம். அல்லது இப்போ குரு கோச்சாரத்துல இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு பலன் சொல்லுவோம். இது எல்லாமே சரியாக இருந்தாலும்
துல்லிதமாக வருவதில்லை. நல்லா கவனிக்கணும். எல்லாமே சரியா இருக்கும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய பலன் துல்லிதமாக வரணும். அந்த துல்லித பலனுக்கு இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு கன்னியா லக்னத்துக்கு மிதுனத்துல ஓடக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தை குறிக்காட்டுறேன். இப்ப 10ஆம் இடத்துல அவர் குரு எங்க இருக்காருன்னு கூட அப்புறம் பார்த்துக்குவோம். இப்ப குரு எங்க இருக்காரு? அந்த லக்னத்துக்கு கோச்சார குரு 9ல இருக்காரா? அவர் ஜென்மத்திலேயே 9ல இருக்காருன்னு கூட வச்சுக்கணும். அப்ப 10ஆம் இடத்துல போகக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துல போறதுனால அந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் மூவ் ஆகுறதுனால அவருடைய நோக்கம், வரக்கூடியவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத 2 லைன்ல சொல்லலாம். அதுக்கு விளக்க நான் 10 லைன் சொல்றேன். 2 லைன். சார், இப்ப வேலையில பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்ப வேலையிலேருந்து வெளியே வந்து இப்போ வீட்டில் உட்காந்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதான். 2 வார்த்தையில மிச்சத்தை புறத்தையும் அவர் சொல்லிடுவார். ஏன்னா அந்த மெயினான பாயிண்ட் சுவிட்சில் அப்படின்னு சுவிட்சை போட்டோன்னே எப்படி அதற்குரிய லைட் எரியுதோ அதே மாதிரி அவர் நினைச்சு வந்த விஷயத்தை நீங்க தொடுவதற்கு இந்த ஆளுங்கிரகங்களுடைய ஒரே ஒரு கிரகம் சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரம், ஸ்டார் லார்ட். இது இந்த 5 கிரகத்தை மட்டுமே வச்சு நீங்க பலன் சொல்லிடலாம். வேற எதுவுமே சொல்ல வேணாம். அதுக்கு உங்களுக்கு தேவை கிழமை அதிபதி, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, லக்னாதிபதி. யார் சொல்லுங்க? இன்னைக்கு ஸ்டார் ராகுல 15:48 இப்ப ராகுல புறாரா? ஆமா. சரி சார், நீங்க சொல்ற மாதிரியே ராகுவே கூட வச்சுக்கோங்க. ஓகே, சரிங்களா? உங்களுக்கு எது கரெக்டா படுதோ அதை நீங்க வச்சுக்கோங்க. ஐயா, ராகு நட்சத்திரம் எந்த சாப்ட்வேர்லயா இப்போ ஓடுது? பஞ்சாங்கத்துல ஓடுது. ஐயா, நீங்க புனர்பூசத்தை வச்சே நீங்க சொல்லுங்க ஐயா. அது நல்லாதான் இருக்கு. இல்ல அவர் சொன்னதுக்காண்டி ஒரு பார்வை பாத்துக்கிறேன். நம்மளுக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. நான் இப்ப உதாரணத்துக்கு தான் நான் இப்ப எனக்கு புனர்பூசம் காமிச்சதுனால நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு ராகு நட்சத்திரமா இருந்தாலும் இதே பலன் தான். இப்ப குருவுக்கு பாக்குற மாதிரி ராகுக்கு பார்க்கணும். ராகுடைய சொல்லுங்கய்யா. ஐயா சுரேஷ் ஐயா, ஓகே. இப்ப குருவனுடைய நட்சத்திரம் வச்சு நம்ம பாக்குறோம். அப்படி கூட எடுத்துக்கணும். இன்னைக்கு புனர்பூசமா நினைச்சு பாக்குறோம். இன்னைக்கு திருவாதிரையாக இருந்தால் நிச்சயமாக ஓடக்கூடிய நட்சத்திரம் பலமாக இருக்கும். ஐயா மீனாட்சி சுந்தரம் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. ஒரு நிமிஷம் அன்மியூட் ஆகும். நீங்க மியூட் ஆக நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் ஐயா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. பேசலாங்க. இப்ப இந்த கேள்விக்கு ஒரு கேள்வியா என்ன கேள்வி அவர் கேட்பாருன்னு நம்ம முடிவு பண்ணலாம். சார், இப்ப எல்லாம் ஜாத ரீதியா என்ன தசை என்ன புத்தி அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பேசிடுங்க. எல்லாம் பேசிட்டு உங்க லக்னம் இது, உங்க ராசி இது, உங்களுக்கு இத்தனாம் இடத்துல இன்ன கிரகங்கள் இருக்கு, இப்ப இன்ன தசை நடக்குது, இன்னும் புத்தி நடக்குது, இந்த தசைக்கு என்ன பலன், புத்திக்கு என்ன பலன், இவ்வளவையும் சொன்ன பிறகு கூட இப்ப நான் சொல்றத பயன்படுத்து. இப்ப உங்களுக்கு வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 குடையன் கரெக்டா அந்த புனர்பூச நட்சத்திர அதிபதி குருவானவர் 9ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 9ஆம் இடத்துக்கு முன்னாடி எத்தனாம் இடத்துல உட்கார்ந்துருப்பாரு? 8ஆம் இடத்துல இருந்திருப்பாரு. நீங்க இப்ப அத ஒரு ஹிஸ்டரியாவே சொல்லலாம். கடந்த 1 வருஷமா உங்களுக்கு ஓடின பிரச்சனை
இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நீங்களா வெளியே வரலைன்னா அவங்களா வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் குழப்பம். கரெக்டா இதை தான் சொன்னீங்க அப்படின்னு அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரை நீங்க சொல்லல, வந்திருக்கக்கூடிய ஜாதகர் சொல்லுவார். நீங்க சொல்றத பார்த்தா பேசாம வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம் போல இருக்குன்னு பாரு. வந்த பிறகு அவர் என்ன செய்வார்? அதுக்கு நீங்க தான் பலன் சொல்லணும். அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லலாம். நீங்க வந்துருங்க, வந்துட்டு வீட்டில் இருந்த மேனிக்கு நீங்க ஒரு வியாபாரம் செய்யலாம். வியாபாரம்னா என்ன? பொதுவாகவே 10ஆம் இடம் புதன் வீடாக வந்தாலும் அதுல வியாபாரம் அதிகமாக இருக்கும். தொழிலும் இருக்கும், 10ஆம் பாவத்துல தொழிலும் இருக்கும். ஆனா அந்த மிதுன ராசிக்கு உள்ள காற்று ராசி இதெல்லாம் நம்ம எடுக்கணும் அடுத்தடுத்து. அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய ஜோசியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால நான் அதுக்குள்ள போகல. அப்ப அந்த 10ஆம் பாவம் புதனுடைய வீடாக இருப்பதனால அதுல குருவனுடைய நட்சத்திரத்துல இப்ப அவருக்கு எந்த திசை என்ன புத்தி வேணாலும் ஓடட்டும். ஆனா அவருடைய கேள்வி இப்ப வேலையை விட்டு வெளியேற போகலாமா அப்படிங்கிற முடிவுக்குள்ள வந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு கேட்கணுங்கிற ஒரு நோக்கத்துல அவர் கேட்கிறார். இந்த கேள்விதான் நீங்க சொல்ல போகும்போது அது என்ன ஆகும்? பிரமிப்பா மாறும், அல்லது ஆச்சரியமாக அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒன்று எப்படி கரெக்டா சொல்லிவிட்டாரு அப்படின்னு. இந்த இடங்கள்ல தான் நீங்க உங்களை உயர்வாக கொண்டு போய் வைப்பதற்கு இந்த ஆளுங்கரங்கள் நிச்சயமாக துணை புரியும். இப்ப இதே 10ஆம் பாவத்தை விட்டுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்கண ஜாதகம் வருதுன்னு வைங்க. கும்ப லக்கண ஜாதகம் வருதுன்னு இதே புனர்பூசத்துல போறாரு. அடுத்த ஒருத்தர் வர்றாரு கும்ப லக்கணக்காரர். அவருக்கு லக்கணம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அவருக்கு லக்கணம் மட்டும் தெரிஞ்சா போதும். இப்ப கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யூகிங்க. ரொம்ப சிம்பிளானுங்க. அப்ப சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போறாரு. கோச்சாரத்துல 5ல போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், என்ன சூட்சும ஓடுனாலும் அதை பத்தி நமக்கு கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் லக்கணம் இன்னைக்கு கோச்சார சந்திரன் அவர் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப அதே குருவனுடைய நட்சத்திரம் இந்த கும்ப லக்கணத்துக்கு 2-11 இருக்கு. ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம் சார். உங்க பிள்ளைக்கு எதுவும் 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் குரு எங்க இருக்காருன்னு நம்ம அப்புறம் பார்க்கணும். அவருடைய ஜென்மத்துல அந்த குரு எங்க இருக்காரு, நட்சத்திர அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ குரு எங்க இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கோச்சார குரு இருக்காரு. அதே வீட்டுலதான் குரு அவருக்கு ஏற்கனவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா இது நினைச்சுக்கோங்க. அவருடைய குழந்தை சம்பந்தமான கேள்வியோட வந்திருப்பாரு. 2-11 அந்த பாவத்தை இண்டிகேட் பண்ணுது. அப்ப 2-11 இண்டிகேட் பண்ணும்போது அந்த ஜாதகர் தன்னுடைய குழந்தைகளுடைய சுப காரியமாக பேச வந்திருக்காரு. 5ஆம் பாவம் சுபத்தன்மை, குரு நட்சத்திரம் சுப கிரகத்தினுடைய நட்சத்திரம். அப்ப அவரு தன் பிள்ளைகளுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களை கேட்டு வந்திருக்கிறாரு, அல்லது அந்த குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்காரு, அல்லது அந்த குழந்தையினுடைய தன லாபம் பொருளாதார நிலையை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்காரு, அல்லது அந்த ஜாதகருடைய குழந்தைகளினுடைய திருமணம் சொல்லிட்டோம், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை முறையை கேட்டு வந்திருப்பாருன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய பொருளாதார நிலையை பற்றி கேட்க வந்திருப்பாருன்னு சொல்லியிருக்கோம். அல்லது அவருடைய ஆசைகளை அவர் இந்த மாதிரி ஆசைப்படுறாரு, இந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்குமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு கூட கேட்க வந்திருக்கலாம். அதுக்கு அடுத்து அவர் பிள்ளை ஜாதகத்தை கொடுக்க போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் ஜாதகத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கரெக்டா பின் பாயிண்டா அந்த புத்திரபாவம் சம்பந்தமான சுப காரிய விஷயம்
இங்க பாருங்க, இந்த 2ஆம் பாவம் அவருக்கு குருவனுடைய வீடு மீனமும் தனுசும் 2 11 இருக்கு. இப்ப சந்திரன் 5ஆம் பாவத்துல போயிருக்காரு. இந்த 3 பாவமும் துர்ஸ்தானமா இருக்குமா? இருக்காது. அப்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவமும் அந்த நட்சத்திரங்களையும் கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் அசை போட்டீங்கன்னா அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடும். சார் என் பிள்ளைய பத்தி சார் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு. சரிங்களா? அப்ப எவ்வளவு எளிமையா நீங்க உங்க மெத்தட்ல அப்புறம் பலன் சொல்லுங்க. நீங்க படித்து இவ்வளவு காலம் பார்த்துக்கிட்டு இருக்க மெத்தடு தப்புன்னு நான் சொல்லக்கூடாது, நான் சொல்லவும் மாட்டேன். உங்களுடைய பலன் எடுப்பதில் எளிமையான வழிமுறைகளை சொல்றது இந்த ஆளுங்கிரகம் தான். இப்ப நான் சொல்லிக்கிட்டே வரேன், நான் இப்ப சொல்ற பூரா ஒரு கஷ்டமானது, அதே எளிமையா சொல்றேன். இதை விட எளிமையா இருக்கிறது எப்படி இருக்குன்னு கடைசியா நீங்க பார்க்க போறீங்க. அது கிளைமேக்ஸ் சீன்ல வச்சுக்கோம். ஏன்னா நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோக்குள்ள வரணுங்கிறது என்னுடைய எண்ணம். முடியாதவர்கள் 2வது இந்த வீடியோ போட்டு பார்த்துக்கங்க. பலன் சொல்வதில் ரொம்ப அற்புதங்களை இந்த ஆளுங்கரங்கள் தனக்குள்ள உள்ளடக்கி வச்சிருக்கு. இதுல இதுவரைக்கும் இந்த ஆளுங்கிரகங்களை வைத்து KSK கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மூலமா எந்த தனி புத்தகமும் முழுமையாக வெளிவரல. அந்த 6 ரீடர்ல நாம அங்கங்க சேகரிச்சு அதை பூரா பயன்படுத்தி இது குறைந்தபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் பயன்படுத்தலைங்கய்யா. நான் முதலாக பாரம்பரிய ஜோடத்தை படிச்சது ஒரு காலம். ஆனா இந்த பாரம்பரிய ஜோடத்தை படிக்கும் போது காலகட்டத்தில பயிற்சி எடுத்துக்கிட்டது KP சிஸ்டத்துல. ஒரு 20 வருட அனுபவங்களை தான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அதுல இருக்க நெகட்டிவ் இப்படி வரும் அப்படி வருங்கிறதெல்லாம் கொண்டு போகணும். நான் சொல்றது மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்தோன்னே ஒருத்தர் என்ன கேள்வி கேட்பாருன்னு நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சே சொல்லலாம். அவ்வளவு அற்புதமா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இது உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையா தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. இது சத்தியமான ஒரு உண்மை. நாங்க இப்படி சொல்லிதான் ரொம்ப பேரை பிரமிக்க வச்சிருக்கோம். ஒருத்தர்லாம் வந்து உட்கார்ந்தார். அவர் யாரு எவருன்னே தெரியாது. முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த ஜாதகரை பார்த்து நான் முதல் கேட்ட கேள்வி, சார் உங்க ஃபேமிலியில யாராவது டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டேன். உங்க ஃபேமிலியில யாராவது டாக்டர் இருக்காங்களா? அவர் ஜாதகத்தை ஓப்பன் பண்ணோன்னே கேட்ட முதல் கேள்வி. ஏன்னா அப்ப அவருடைய லக்னம் தனுசு லக்னம். அப்ப கன்னியில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கன்னியில செவ்வாயினுடைய அந்த சித்திரை நட்சத்திரத்துல இந்த ஆருடம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆளுங்கிரகங்களுடைய ஸ்டார்லாட், செவ்வாயினுடைய ஸ்டார்லாட போய்கிட்டு இருந்துச்சு. அவர் கேட்ட கேள்வி, உங்க வீட்டுல யாராவது டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்டேன். எப்படி பார்த்தோன்னு எப்படி சொல்றீங்க, என் ஜாதகத்தை இன்னும் பார்க்கலையே? இல்லை சார், இந்த ஜாதகத்தை விரிச்சோன்னு என் மனசுல பட்டதை சொன்னேன். இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமா இருக்காங்க. அது எப்படி ஜாதகத்தை பார்த்தோன்னே எப்படி சொன்னீங்க? அவர் ஆச்சரியம், அதான் வேற ஒண்ணும் இல்லை. அவர் கேள்விய ஆச்சரியமா கேட்டுக்கிட்டே இருக்க. சார் இன்னொருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர் டாக்டர் இருக்காங்களான்னா இருக்காங்கன்ட்டு. இப்ப நான் அடுத்த இன்னொரு கேள்வியை அவர்கிட்ட கேட்கிறேன். எப்பவுமே ஜோசியர்கிட்ட தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நம்ம கிளைண்ட்டுக்கிட்டே ஆச்சரிய கேள்விகளை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். பதில் மாதிரி இருக்கணும். அந்த பதில் ஆச்சரிய பதில், அது கேள்வியாக இருக்கணும். முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. 2வது ஒரு கேள்வியை கேட்டேன், சார் உங்க வீட்டுல ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டர் இருக்கிற மாதிரி காமிக்குது சார் அப்படின்னு. என்ன சார் மாதிரியா பயமுறுத்துறீங்க? சார் நான் டாக்டர் தான் சார், முடிச்சுட்டார். நான் டாக்டர் தான், எங்க ஒய்ஃபும் டாக்டர் தான்.
இப்ப என் பொண்ணு தான் டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிட்டு. இப்ப நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் என்ன இருக்கு, எங்கிட்டு பார்த்தது, எங்கிட்டு சாஞ்சிருக்கு, வக்கரமா இருக்கா, இல்ல அதி உச்சமா இருக்கா, இதெல்லாம் பார்வையே தேவையில்லை. இந்த ஆளுங்கிரகங்கள் அவ்வளவு ஒரு வலிமையான பலனை சொல்லும். புரியுதுங்களா? அப்ப இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் ராசி, காலபுருஷனுடைய 6ஆம் ராசி, மருத்துவ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் இதெல்லாம் நம்ம பேசிக்கா படிச்சுக்கணும். அப்ப அந்த மருத்துவ ராசி கன்னி ராசி ஒண்ணு, மீன ராசி மருத்துவ ராசி, விருச்சக ராசி மருத்துவ ராசி. நம்ம பாரம்பரியத்துல மருத்துவருக்கு உண்டான தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் மருத்துவர்களுக்கு பூரா தொடர்பா இருக்கும். இது ஒரு பாயிண்ட் தான், அவ்வளவுதான். ஆனா சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறத தேட முடியாது. செவ்வாய் வீட்டுல சூரியன் இருந்தாலும் சூரியன் செவ்வாய் தொடர்பு, சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் சூரியன் செவ்வாய் தொடர்பு. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஜாதகத்துல சூரியன் செவ்வாயே தொடர்பே இல்லை, எப்படி ஒரு டாக்டர் ஆனாருன்னு நம்ம எதிர்கேள்வி கேட்டோம்னா நம்ம படிக்க விட்டுட்டோம்னு அர்த்தம். சூரியன் செவ்வாய் தொடர்பு, அவ்வளவுதான். சூரியனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கலாம், செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல சூரியன் இருக்கலாம், அல்லது சூரியனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திருக்கலாம், அல்லது சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் நட்சத்திரம் இல்ல, அப்ப செவ்வாயினுடைய வீட்டுல சூரிய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் அவனும் டாக்டர் ஆயிடலாம். ஒரு பெரிய கிரகம் நிக்குதுன்னு வைங்க. இப்ப மேச ராசியில ஒரு வியாழன் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்குன்னு வைங்க, அவரு டாக்டர் ஆயிருப்பாரு. டாக்டர் ஜாதகம் என்கிட்ட 1000 ஜாதகம் வச்சிருக்கான் சேர்த்து. இது வரைக்கும் ஒரு 800 ஜாதகம் டாக்டர் ஜாதகம். இந்த ரூல் பூரா அப்ளை ஆகுது. சூரியனும் செவ்வாய் அங்க இல்ல, ஆனா செவ்வாயினுடைய வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரத்துல குரு நடந்திருக்காரு, படிச்சுட்டாரு, எப்படியா காசை கட்டி படிச்சு டாக்டரேட். அவர் பின்னாடி எம்பிபிஎஸ் போட்டுக்கலாம். இதுல சித்தா டாக்டர் இருக்கு, அலோபதி இருக்கு, சாரி ஹோமியோபதி டாக்டர் இருக்கு, ஆயுர்வேதா டாக்டர், இப்படி அதுக்குள்ள நம்ம அப்புறம் பிரிக்கணும். டாக்டரா இல்லையா, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இந்த கேள்வி. வந்திருப்பவர் பலன் என்ன கேள்வியோட வந்திருப்பார், அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு அடுத்து எளிமையாயிடும். என்ன கேட்க வந்திருக்காருன்னே புரியாம நம்ம பலன் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் குழப்பம்தான் வரும். வச்சுக்கணும். இப்ப இப்படி ஓடக்கூடிய சந்திரனையும் வந்திருக்கவருடைய ஜாதக லக்னத்திற்கு எந்த பாவத்தை தொடுதோ அந்த பாவம் குறித்து கேள்வி இருக்கும். ஆனா எந்த நட்சத்திரத்துல போறாரோ அந்த பாவத்திற்கும் அந்த நட்சத்திர காரகத்துவத்துக்கும் சம்பந்தம் படுத்தணும். இப்ப லக்ன பாவத்துல அவர் கேட்கிறவருக்கு தலை வழுக்கையா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்ஸ். லக்ன பாவத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல அந்த சந்திரன் போகக்கூடிய நேரத்துல ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, சரி சந்திரனுக்கு வந்துருவோம், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு வருவோம். இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துல அவருடைய ஜென்ம லக்னத்துல சந்திரன் நட்சத்திரம் நின்று அந்த நட்சத்திரத்துல கோச்சார சந்திரன் போறாருன்னு வைங்க, வந்திருக்கவே தன்னை பற்றிய ஒரு குழப்பமான மனநிலையில வந்திருப்பாருன்னு முடிவு பண்ணணும். பேசிக்கா பேசிக்கா எடுத்துடணும். நீங்க எப்ப வேணாலும் இதை செக் பண்ணலாம், எனி டைம் செக் பண்ணலாம், மிஸ்டேக்கே ஆகாது. இது 100 வருஷம் கேரண்டி ஆன பொருள்னு வச்சுக்கோங்க. 100 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பொருளை தான் நான் உங்ககிட்ட வித்துக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டினா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆளுங்கிறவங்கள் 1000 ஆண்டுகள் இதுதான் லைஃப், இப்படித்தான் பலன் அப்படிங்கிற அளவுக்கு ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு உலகம் முழுக்க கேபி சிஸ்டம் கொண்டு போகுது. இந்திய ஜோடத்திலே
வேத ஜோதிடத்துக்கு அடுத்தபடியாக உலகம் முழுக்க மக்களால் பேசப்படக்கூடிய நம்ம இந்திய ஜோட முறையில ஒண்ணு கேபி சிஸ்டம். வேர்ல்டு வைடு சீனால முதற்கொண்டு இந்த கேபி சிஸ்டம் பார்க்கப்படுகிறது, கணிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சீன ஜோடம் அது ஒரு ஆங்கிள் போகுது. அதையும் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்னு, இஸ்லாமியர்களுக்கு ஜோடத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல ஜோடம் பார்க்கப்படுது. நான் நேரடியாவே போய் பார்த்திருக்கேன். ஜோட புத்தகமே இருக்கு இஸ்லாமியர்கள்ல. இஸ்லாமிய ஜோடத்துல புத்தகமே மாத இதழ் இருக்கு. இங்க உள்ள ஆளுகள் தான் நாங்க ஜோசியம் பார்க்க கூடாது, ஹராமா அது இதுன்னு சொல்றாங்க. இந்த ஜோடம் இருக்கு. நீங்க வலைதளத்துல போய் தேடி பார்த்தீங்கன்னாலே கிடைக்கும். கிறிஸ்துவ மதத்துல ஜோடத்தை சொல்லல அப்படின்னா, கிறிஸ்துவ அந்த பைபிள்ல சொல்லி இருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்துக்கள் ஜோட கருத்துக்கள். அதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வை மதுரையில காமராஜர் யூனிவர்சிட்டியில டிப்ளமோ அஸ்ட்ராலஜி அந்த அதை எடுத்து நடத்தினவரு, அதுக்கு ஃபண்டு கொடுத்தவரு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. அது இப்போ கிடைக்குது. அவர் தவறிட்டார். பைபிள் முழுக்க ஜோட கருத்துக்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டா ஆய்வு பண்ணி எடுத்து அது புக்காவே போட்டிருக்கு. ஆக ஜோதிடம் மதம் தாண்டி, மொழி தாண்டி, இனம் தாண்டி எல்லா இடத்துலையும் ஆங்காங்க இல்ல அந்த அறிவு ஜீவ மக்களால் அது வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வளர்த்து விட்டுருக்காங்க. அதை காத்து வச்சிருந்திருக்காங்க. அதை இன்னைக்கும் பயன்படுத்தி இந்த பயன்பாடு இதுல எளிமை, அதுல எளிமை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப முரண்பாடான ஜோட விதிகள்லாம் நம்ம எடுத்து கையாளணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிச்சயமா வந்த ரெண்டாவது நிமிஷம் அல்லது வந்த முதல் நிமிடத்துல வந்திருப்பவர் உங்களுடைய கேள்வி இதுதானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கிறேன். இப்ப லக்ன பாவத்துல சந்திரன் குழந்தை இருப்பான். நீங்க எப்ப வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஜோசியரை ஏமாற்றக்கூடியவர் லக்னத்தில் கோச்சார சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் மூவாகும் போது வரக்கூடிய நபர்கள் கடைசியில உங்ககிட்ட ஒரு ஜோசிய புத்தகத்தையாவது வாங்கிட்டு போயிடுவேன். சார் எனக்கு படிக்கணும்னு ஆசை, நீங்க தான் எனக்கு குருநாதர், நீங்களே இந்த புக்கை கொடுங்கன்னு. இல்லாட்டா காசை மறந்து பைய கடைசியில தடவுங்க. அப்படி பைய தடவிட்டு, சார் அப்படியே மாற்றி போட்டு வந்துட்டேன் சார். எப்ப சொல்லுவேன்? ஒரு முக்காவாசி பலன் சொன்ன பிறகுதான் சொல்லுவேன். ஜோதிடரை ஏமாற்றக்கூடிய வருபவர் ஜோதிடரை ஏமாற்றக்கூடிய நபராக இருப்பார். இப்ப அவன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும். அதையும் புத்திசாலின்னு நம்ம பெருமையா பேசுனா எல்லாத்தையும் ஊழல் கேட்டுக்கிட்டு உங்களையே ஆட்டையை போட்டு போயிடும். கேர்ஃபுல்லா இருக்கணும். இது என்னுடைய புத்தகத்திலேயே வேற சொல்லியிருக்கேன். யாரு எப்படி வருவார்கள், ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் நல்லவர்களா, அவருடைய மனநிலை என்ன, அவருடைய உருவ நிலை என்ன, இப்படிதான் இருக்கும். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. கிடைச்சிச்சுன்னா வாங்கி பாருங்க. ஆளுங்கரைகள்னு அந்த புக் இருக்கு. மூணாவது, வரவருடைய உருவம், அவருடைய கேரக்டர் என்ன கேட்க வந்திருப்பாரு, எந்த பாவம் குறித்த கேள்வி, எந்த பாவத்தை டச் பண்ணதோ அந்த பாவத்திற்கும் அந்த நட்சத்திரம் போகக்கூடிய அந்த குரு நட்சத்திரம்னா குரு சம்பந்தமான காரகத்துவம் ரெண்டையும் இணைச்சிருக்க ரொம்ப சிம்பிள். இப்ப குருவுக்கு திருமணத்தை இணைக்கலாம். இப்ப ராகுக்கு திருமணத்தை இணைக்க முடியுமா? இப்ப ராகு நட்சத்திரத்துல போறாரு, 7ஆம் பாவத்துல போறாரு, திருமணத்தை இணைக்க முடியுமா? இப்ப 7ஆம் பாவத்துல, இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துல குரு நட்சத்திரத்துல சந்திரன் 3 நேரத்துல ஒருத்தர் வர்றாருன்னா திருமணம் சுபமாக முடியும்னு சொல்லிடலாம். சூரியனுடைய நட்சத்திரம் 7ஆம் பாவத்துல போய்கிட்டு இருக்காருன்னு இங்க சார் பேச்சுவார்த்தையை நேரடியாக பேசுங்க.
உதாரணத்துக்கு இப்ப திருமண சம்பந்தமா பேச்சுவார்த்தை இப்ப நடந்துகிட்டு இருக்கா சார், இப்ப வந்திருக்கோம் மாப்பிள்ளையோட பொண்ணோட, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறோடைய வீட்டுல ஈகோ ப்ராப்ளத்தினால ஸ்டக் ஆகி நிற்கும். சொல்லுங்க, இது சூரியனுக்கு. இதே சந்திரன் தான் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். யாருக்கு? இந்த லக்ன பாவத்துக்கு ஆப்போசிட் பார்ட்டி, அது ஆணா பெண்ணவோ, உங்க வீட்டை பிடிச்சு போயிருப்போம். நீங்க ஏன் குழப்பிக்கிட்டே இருக்கிய அப்படின்னு மட்டும் கேளுங்க. அந்த செகண்டே அவர் ஆச்சரியமாயிருக்கு. லைட் அவ்வளவுதான். அந்த கிரகம் நட்சத்திரம் டச் பண்ணி பலன் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப கிரக காரகத்துவத்தையும் அந்த பாவ காரகத்துவத்தையும் இணைக்கணும். இதுதான் விதி. இவ்வளவும் நம்ம பார்க்கணும். இப்ப ஜோடத்துல ஜோசியர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. எதுல அதிகமான குழப்பம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்துல அதிகமான குழப்பம் வரும். இது ரொம்ப மேஜரான ஒரு விஷயம். ஒரு பையனுக்கு 10 பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம 10 பொருத்தம் பார்க்கிறோம், 10 பொருத்தமும் எல்லாமே ஓகே. ஆனா இந்த 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் உள்ள ஜாதகம் 4 ஜாதகம் வருதுன்னு வைங்க. 8 பொருத்தம் உள்ள ஜாதகம் 2 ஜாதகம் வருதுன்னு வைங்க. மித்ததெல்லாம் 7, 5, 4ன்னு இருக்கு, அதெல்லாம் ஒதுக்கிடுறோம். இப்போ பொருத்தம் உள்ள ஜாதகத்துல நல்லா கேட்டுக்கோங்க, பொருத்தம் உள்ள ஜாதகத்துல எந்த பொண்ணு இவருக்கு முடியும்? இது கேள்வி. அப்படி உங்களை கேள்வி வச்சுக்க. இது 100 ஜாதகமா இருந்தாலும் இந்த கேள்விக்கு ஒரே பதில். நீங்க தேர்வு பண்ண இதுல ஒரு 4, அதுல ஒரு 2 அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்ட ஜாதகத்துக்கும் இது ஒரே பதில். எப்படி ஜாதகத்தை தேர்வு செய்வது? மாப்பிள்ளை ஜாதகம் பொண்ணை தேடுறாங்க. பொண்ணு ஜாதகம் 10 ஜாதகம் வந்திருக்கு. இப்ப இந்த ஆளுங்கிரகங்கள்ல இருக்கு பார்த்தீங்களா, 5 விதமான ஆளுங்கிரகம். இதுல 5 கிரகம் வந்திருக்குன்னு வைங்க, எல்லாமே தனித்தனியா வந்திருக்குன்னு கூட வச்சுக்கணும். இந்த 5 ஆளுங்கிரகங்கள்ல 3 கிரகம் மட்டும்தான் வரும். மேக்சிமம், மினிமம் 3 கிரகம் தான் வரும். சரிங்களா? சில நேரங்கள்ல 5 கிரகமும் வெவ்வேறையா வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன் கூட வரும். அல்லது சூரியன், சுக்கிரன், ஏதோ 5 கிரகம் வெவ்வேறு கிரகமா கூட வரும் ஆளுங்கிரகம். இப்ப இதுல சிம்பிளா ஒரு வழி சொல்றேன். மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவ அதிபதி, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஆளுங்கிரகத்துல மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவ அதிபதி லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திரமாக அல்லது அதன் அதிபதியாக 7ஆம் பாவ அதிபதி வந்தாலும், அல்லது அந்த 7ஆம் பாவ அதிபதியினுடைய நட்சத்திரங்களில் 7ஆம் பாவ அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அந்த பெண்ணுடைய தசாநாதன் இப்போ அந்த நட்சத்திரத்துல இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மகர லக்கணம்னு வச்சுக்கோங்க. மகர லக்கண ஜாதகருக்கு பெண் பார்க்க போறோம். 20 பெண் வந்துருச்சு, 20 ஜாதகத்தை கொண்டு வந்துட்டார். இதுல எது முடியும்னு நீங்க அக்யூரஸியா சொல்ல முடியும்? மகர லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், 7ஆம் இடத்துல அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் உடைய நட்சத்திரத்தை முதல் 3 நட்சத்திரம் இருக்கு. 7ஆம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம்: ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 ஜாதகத்தையும் எடுத்துருங்க. இந்த வந்திருக்க 20 ஜாதகத்துல இந்த 3 நட்சத்திரத்துல ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்று வந்திருக்குன்னு வைங்களேன், 3 எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்துல அந்த பொண்ணுடைய லக்னமோ லக்னாதிபதியோ அல்லது அன்றைய தசாநாதனோ அந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு வைங்க. அதுல இருந்து ஒரு 5 ஜாதகம் வருதுன்னு வைங்க.
எடுத்து வச்சுக்கணும். மிச்சம் இதுல ஒரு 5, அது ஒரு 3, 8 ஜாதகம் போக 12 ஜாதகத்தையும் தூக்கி ஓரமா வச்சுவிட்டு, இந்த 12 ஜாதகத்துல நல்லா கேட்டுக்கங்க, இந்த 12 ஜாதகத்துல இந்த ஜாதகம் முடியும்னு உங்களால சொல்ல முடியும். இந்த ஜாதகத்துக்கு இதுதான் முடியும்னு கூட உங்களால சொல்ல முடியும். இதன் பிறகு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. தௌரி விஷயம், பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இதுல அந்த குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வசதி வாய்ப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தள்ளுபடி ஆகுறதுல விஷயம் இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி தீர்மானிக்க போறது ஜோடம் தான். கடைசியில இந்த ஜாதகருக்கு இந்த பொண்ணு தான் முடியும்னு நீங்க எடுத்து கொடுத்த, நான் இந்த மாதிரி எடுத்து கொடுத்த ஜாதகங்கள் வேணான்னு இப்போ 2 பேருமே முடிவு பண்ணி 2 பேருமே வேணான்னு விட்டுட்டு 3 வருஷம் சென்று திரும்ப அவனுக்கு வேற பொண்ணு கிடைக்கல, இந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சேர்ந்த ஜாதகங்களை என்கிட்ட குறைந்தபட்சம் ஒரு 20-22 ஜாதகம் வச்சிருக்கு. அவங்க பூரா நம்மளுக்கு குடும்ப நண்பர்களாக மாறினவர்கள் தான். அவ்வளவு அருமையா இருக்கு. இப்ப நம்ம சொல்லிட்டோம், ஆனா நடக்கல. ஆனா காத்திருந்தேன், ஏன் நடக்கலைன்னு குழப்பிக்கல. இது ஐயா சொன்னது சரியா இருந்தா அதுவும் சரியா இருக்கும்ல, நடக்கும். நடந்தது. இந்த மாதிரி 1, 2 இல்ல சார், ஒரு 22 ஜாதகத்துக்கிட்ட வச்சிருக்கு. அதை கூட இப்ப எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன், கொஞ்சம் எனக்கு காலம் ஒத்துழைக்கிறதுனால அதை தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் ஸ்டோரேஜ்ல இருக்கு. இது மாதிரி இதுக்கு உதாரணங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். ஒருத்தருக்கு வேலையே கிடைக்கல, வேலை கிடைச்ச வேலை போயிருச்சு, வெளியேற்றிட்டாங்க, அடுத்த வேலை கிடைக்கல. நான் சொன்னேன் 1 வருஷத்துக்கு மேல ஆகும்னு சொன்னேன். காலத்தை பாருங்க, நீங்க 1 வருஷம் சும்மா இருங்க, இல்லாட்டினா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருங்க, ஆனா 1 வருஷம் ஆயிரும் அப்படின்னு. அதுலயே அவருக்கு கேட்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஜோசியரை ரொம்ப பேர் கடவுளாவே வந்து பார்க்குறாரு. ஒருத்தருக்கு வேலை வேணும்னு கேட்டோன்னே அடுத்த வாரம் உனக்கு கிடைச்சிடும் போகணும்னு நம்ம சொன்னா நாம நல்ல ஜோசியர். 1 வருஷத்து வரைக்கும் முட்டி மோதினாலும் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ஆகாத ஜோசியர். இது பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளை பற்றிய ஒரு பார்வை. நம்ம அதெல்லாம் நினைக்க கூடாது. 1 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதே கம்மி, நான் சொன்னதே கம்மி. இருந்தாலும் 1 வருஷத்துக்கு மேல ஆகும்னு சொன்னேன். அப்புறம் எங்கேயே போய் முட்டினாரு மோதினாரு, கிடைக்கல. அவருடைய ஜாதகத்துல தேதி முதற்கொண்டு இந்த தேதிகள் புதிய வேலையில் சேருவார் அப்படின்னு எழுதி வச்சு பின் பண்ணியே வச்சுட்டேன். இவர் வேலை கிடைக்கும்ல, அப்ப நம்ம செக் பண்ணுவோம்னா அவருக்கு சொல்றதுக்காக இல்லை. அவரு நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பர், என்னுடைய கிளைண்ட்டு, அதனால எப்பனாலும் பார்த்துக்கலாங்கிறதுனால அந்த தேதியை எழுதி போட்டு அந்த நேரத்துல அன்னைக்கு காலண்டரையே அந்த இடத்துல ஒட்டி அந்த காலண்டர்லயே எழுதி வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம மேல நம்பிக்கை வரணும்ல. அப்போ அந்த காலண்டர் பேப்பர்லயே இத்தனை மணிக்கு நான் எழுதி வச்சிருக்கேன்னு அந்த ஜாதகத்தோட பிரிண்ட் போட்ட ஜாதகத்தோட சேர்த்து பின் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டா நான் எழுதி வச்ச அதே தேதி அதே நேரம், குறிப்பா நேரத்தை சொல்லணும், இரவு 9 மணிக்கு நான் எழுதி வச்சிருந்தேன். எனக்கே டவுட்டா தான் இருந்துச்சு. நம்ம டெஸ்ட் தானே பண்றோம். கரெக்டா அவருக்கு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு போன் பண்ணி அந்த HR ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்க. எத்தனை மணிக்கு சொல்லியிருக்காங்க? ஏன் 9 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கும். சார் நாளைக்கு காலையில நீங்க 11 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும், நீங்க ரெடி ஆயிட்டு காலையில வந்துடுங்க. அப்ப ஆன்லைன்லாம் இல்லை, நேரடியா. அவர் மதுரையில இருக்காரு, சென்னையில ஆபீஸுக்கு வர சொல்லிட்டார். விழுந்தடிச்சுட்டு ஓடியாரு. சொன்ன மாதிரி இவ்வளவு 1 வருஷம் தாண்டிடுச்சுனே அப்படின்னு காமிச்சாரு.
நான் திரும்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அந்த அவர் ஜாதகத்திலையும் அந்த குறிப்பையும் எழுதி வச்சதை காமிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்கு பிறகு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் கேட்பேன். எய்த்து கேள்வியே கேட்க மாட்டேன். இது எதனால? இதே ஆளுங்கரகம் தான், வேற ஒன்றும் நம்ம ரொம்ப பூர்வம்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை. இதே ஆளுங்கரகங்களை வைத்து அவ்வளவு துல்லிதமாக நீங்க பலன்களை சொல்ல முடியும். இப்படி ஒரு தொழில் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்போ ஆகும்? அப்ப அந்த திருமணத்துக்கு ஜாதகத்தை செலக்ட் பண்றதுல பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க தனி நோட்டே போட்டு குறிப்புகளை எழுதி வைக்கணும். இவருக்கு இன்ன தசை, இன்ன புத்தி, இன்ன கிரகம் பலம் பெற்ற ஜாதகம்னா மனைவியால் வருவார். அவர் நிலையரசன் சார்ட்ட கேட்டா அவனுக்கு வரைய முண்டாட்டி அந்த பையனுக்கு வரக்கூடிய மனைவி பேரை சொல்லுவீர்கள். அது ஒரு அற்புதமான கலை. இப்ப நாங்களும் அந்த மாதிரி பேர்களை சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு பூரா கவனம் பூரா அந்த ஆளுங்கரங்கள்ல தான் என்னுடைய கவனம் பூரா இருக்கும். அது போக பிரசன்ன ஜோடத்துல தான் என்னுடைய முழு கவனமும் இருக்கும். பிரசன்னத்திற்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரகம். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ 1.5 மணி நேரத்தை நம்ம நெருக்கிட்டோம். இனிமே உங்கள் கேள்விக்கு முன்னாடி இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் பார்க்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வீடு வாங்குவனா, வீடு கட்டுவனா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாருன்னு வைங்க. அந்த கேள்வியை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் ஒருத்தர் வீடு மனை சம்பந்தமான காரியங்கள்ல இறங்கி செயல்படுவார். அல்லது அந்த பாவத்துக்கு 4ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு சொல்லுங்க? நம்ம பாவ ரீதியா மாதூர் காரகன், தாய்க்கு காரகன். இப்போ இந்த 4ஆம் பாவத்துல இந்த 9 கிரகத்தினுடைய நட்சத்திரங்களையும் 4ஆம் பாவத்துக்கு வரும். இப்போ சூரியன் வந்தாருன்னு இங்க 4ஆம் பாவத்துல சூரியன் வந்தா தாயாருக்கு உடல் வெப்பு நோய்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அல்லது இப்ப சனி இருக்காருன்னு, சனியினுடைய நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல இருக்குன்னு வைங்க. உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர நேரத்துல அந்த சனியினுடைய ஏதோ ஒரு நட்சத்திரம் 4ஆம் பாவமா வந்து இந்த சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறான்னு வைங்க. தாயாருக்கு மூட்டு வலி இருக்கான்னு கேட்கணும். எஸ் அப்படின்னு. அதுக்குள்ள புதனுடைய நட்சத்திரம் இருக்கான்னு வைங்க. அப்ப தாயாரை பத்தி இந்த உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவம் இப்படிலாம் மாற்றணும். அதெல்லாம் ரொம்ப எளிமை. நம்ம பாரம்பரிய ஜோடத்திலேயே சொல்லியிருப்பாங்க, தாது எது, மூலம் எது, ஜீவன் எது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ராசிலையும் தாது, மூல, ஜீவன் ராசிகளை பிரிக்கணும். ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் தாது, மூல, ஜீவன் ராசிகளை நம்ம பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது அங்கங்க நிறைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பேசிக்கா நான் இப்போ சொன்ன விஷயத்தவ இந்த ஆளுங்கரங்களை பத்தி முழுமையான ஒரு தொகுப்பா ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த 9 கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் தொடர்பும் அது நிற்கக்கூடிய வீடை பொறுத்து, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கலந்து, அப்ப பாவம், நட்சத்திரம், அதுக்குரிய கிரகம், அது நிற்கக்கூடிய பாவம், இப்ப கோச்சார நிலை, இந்த 5 நிலைகளை ஒண்ணு கூட்டி நெருக்கி பலன் சொல்ல போகும்போது 100க்கு 99.99% பலன் துல்லிதமாக இருக்கும். சரியா இருக்குன்னு கூட சொல்லக்கூடாது, துல்லிதமாக நம்ம பலனை காண முடியும். ரொம்ப சிம்பிள். இப்ப இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் சார் இதெல்லாம் படிக்கிறதுக்குன்னு எவ்வளவு நாள் ஆகுதோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு இங்க இப்ப நான் ஒரு காமிக்கிறேன். இங்க பாருங்க. கொஞ்சம் பின்னால வைங்க. என்ன சார் அந்த பிளர்ரா தெரியுது, கொஞ்சம் பின்னால வச்சு காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ரைட். முத ஒரு டீ மாதிரி போட்டுக்கோங்க, பெரிய டீ மாதிரி ஒரு பேப்பர்ல போட்டுக்கோங்க. எனக்கு எதுக்கு படம் காமிச்சேன்னா ஒரு உதாரணத்துக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டீ மாதிரி போட்டுக்கோங்க.
டி, டீக்கு போற டி, தமிழ்நாடுக்கு போற டி மாதிரி போட்டுக்கோங்க பெருசா. மேல இன்னைக்கு கிழமை அதிபதி சனிக்கிழமை போட்டுக்கோங்க. மேல டே லார்டு கிழமை அதிபதி, அதுக்கு தான் டின்னு ஒன்று போட்டிருப்பேன், குண்டு டி. இந்த டி வந்து அதுதான் டே லார்டு. அது என்ன கிரகமோ அந்த கிரகத்தை எழுதிக்கங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு சனியை போடுது. இந்த டீ இருக்கு பார்த்தீங்களா, இந்த டீ இந்த பக்கம் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு புள்ளி வைங்க. அது சூரியனுக்கு உண்டான சிம்பிள், சூரியனுக்கு உண்டான சிம்பிள். அதுக்காண்டி தான் அந்த சிம்பிளை கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க தெரியும், சூரியன் சிம்பிள் இந்த பக்கம் கீழே இப்படி ஒரு கோடு வருது. இந்த கோடை பார்த்துக்கங்க, இந்த மாதிரி கோடு நீளமா போட்டுக்கங்க, அவ்வளவுதான். இந்த ஆளுங்கிரகங்கள் எப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டா போதும். உங்க முறையில இந்த பலன் நடக்குமா நடக்காதான்னு ஒரு 1 2 3 4 5 அப்படின்னு மேஜிக் மாதிரி ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு இந்த கேபி சிஸ்டத்திலேயே இதை கற்றுக்கொண்ட ஒருத்தர் கர்நாடகால இருந்து, அவர் இருந்த மாவட்டம் ஊர் பேரு குல்பர்கா, கர்நாடகாவில் இருக்கு குல்பர்கா. அவர் இந்த தியரியை கண்டுபிடிச்சு, அதாவது கேபி சிஸ்டத்தினுடைய மாடர்னைசேஷன், அப்ப அதை கண்டுபிடிச்சு அவர் ஊர் பேரையே அதை வச்சுட்டார், குல்பர்கா தியரி. நீங்க ஆன்லைன்ல போய் தேடினாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்த்ததில்ல. அப்ப அந்த குல்பர்கா தியரி, ஒரு பலன் நடக்குமான்னு நடக்காதா? இப்ப நீங்களே கேட்டுக்கலாம், நான் வீடு வாங்குவேனா அப்படின்னா நீங்க எப்ப கேட்குறீங்களோ அந்த மணிக்கு கிழமை அதிபதி, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதியை போடுங்க. அந்த நேரத்துக்கு லக்ன அதிபதி, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி, இந்த 9 கிரகத்தை தாண்டவே தாண்டாது. எஸ்ஆர் நோ தெரிஞ்சுக்கணும், மற்றதெல்லாம் ஈஸியா. அப்புறம் உங்களுடைய அந்த ஆளுமை திறன், உங்களுடைய ஞானம், அதன் மூலியமா நீங்க எப்படி வேணாலும் பலன் சொல்லலாம். ஆனா பேசிக் தான் கொஞ்சம் பேஸ்மெண்ட்டை வீக்கா ஆகாம பாதுகாக்கக்கூடிய ஜோதிட வழிமுறைகள்ல இந்த ஆளுங்கிரகங்கள் மாறி நான் நிறைய முறைகள் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது கற்று வச்சிருக்கேன். ஆளுங்கிரகங்கள் மாறி அற்புதத்தை செய்யக்கூடிய வேற எந்த மெத்தடும் குயிக்கா வர்றது கிடையாது. ஒருத்தர் இப்ப நீங்களே உங்களுக்கு நான் இப்ப வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், விட்டுருங்க. நான் பிரதமர் ஆகணும்னு யாராவது ஒருத்தர் நினைச்சீங்கன்னா ஆளுங்கிரகங்களை போட்டு பாருங்க, வந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா பிரதமர் தான் சார், வந்தால் நிச்சயமாக பிரதமர். ஆனா நீங்க பிரதமர் ஆக முடியாதுங்கிறது உங்களுக்குள்ளேயே தோணுச்சுன்னா கிரகமும் அதைத்தான் சொல்லும். இதுதான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதம். ரொம்ப அருமையா சொல்லும். வாங்கணும், நீங்க என்ன கலர் வாங்கணும்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம், ஆளுங்கிரகங்களை வைத்தே நீங்க தீர்மானிக்கலாம். நான் ஒரு கார் வாங்கணும், என்ன கார் வாங்கணுங்கிறத அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க, உங்க ஜாதகத்தை வச்சு, உங்க பொருளாதார நிலையை வச்சு. கார் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிடத்தில் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த பொண்ணு எனக்கு முடியுமா அப்படின்னு
கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜோடர்களாக இருந்தால் இதை நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழக்கூடிய நேரத்துல இந்த ஆளுங்கிரகங்கள் ஆண் குழந்தையை கொடுப்பதற்கு தயாரா இருக்கா இல்லையான்னு ஒரு 2 செகண்ட்ல பார்த்துடலாம். பெண் குழந்தை தான்ங்கிறதுக்கு நீங்க உறுதி சொல்லணும்னாலும் அதே 2 நிமிடம் தான். அதாவது மெதுவா பார்த்தோம்னா 2 நிமிஷம், 2 செகண்ட்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வரவன் ஆம்பளை பிள்ளை வேணும்னு விருப்பத்தோட நீங்க ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லணும்னு கூட எதிர்பார்ப்புகளோட வரலாம். அவர்களுக்கு பக்குவமாக சொல்லியிருக்கு. ரொம்ப சிம்பிள். இந்த மேல இருக்க டேலாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரகமும் இந்த பக்கம் ராசி நட்சத்திர அதிபதியை போட்டிருக்கீங்களா, இந்த 2ம் இந்த 4 கிரகங்களும் கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் லாடை தான் வச்சு நம்ம டிசைன் பண்ணணும். இந்த ஸ்டார் லாடம் லக்கண ஸ்டார் லாடு, ராசி ஸ்டார் லாட், அதாவது 4 அதிபதியா இருந்துட்டாருன்னா 100% ஓகே பிளஸ் பாசிட்டிவ். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அதுக்கு அடுத்து மேல 2 கிரகம் இருக்குல்ல, அதுல வந்தா 50-50 75 அந்த மாதிரி கொண்டு போகும். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக 1 வினாடி 2 வினாடியில நீங்க முடிவை தெரிந்து கொள்ளலாம். அதை நீங்க சொல்ற விதை வேணா ஒரு 1/4 மணி நேரம் சொல்லுங்க, அரை மணி நேரம் விவரித்து சொல்லுங்க. இப்படி நிமிட கணக்கில் ஒரே நிமிடத்துக்குள்ள சொல்லலாம், ஒரே வினாடிலையும் சொல்லலாம். பழக பழக செகண்டா மாறும். அது வரைக்கும் நிமிஷத்துல 2 நிமிஷத்துல பலன் சொல்லலாம். ஐயா வந்துட்டாரு, நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா ஐயா? ஐயா நீங்க பேசுற கேட்கு. இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் ஐயா. ஓகே, இது ஒரு மெத்தட். இதுக்கு பேர் என்னது? குல்பர்கா தியரி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குலோப்ஜான் நினைக்காங்கன்னா குல்கந்துன்னு நினைச்சுக்கோங்க. குல்பர்கா தியரி. இது குல்கந்து சாப்பிட்டது மாதிரியே இருக்கும். இது நீங்க எந்த முறைக்கு வேணாலும் இதை பயன்படுத்துங்க. பிரசனம் அல்லது நாடி ஜோனா எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்ப பலன் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேட்ரு. பலன்லாம் சொல்லிட்டோம். எப்ப சார் நடக்கும்? சார் உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிரும். எப்ப சார் கல்யாணம் ஆகும்? டேட் வாரியா சொல்லணும். முடிந்தா மாத கணக்குலையாவது சொல்லணும். இந்த மாதம் உனக்கு கல்யாணம் நடக்கும். அது சொன்னாலே நம்ம பெரிய ஜோசியர். இந்த நாள்ல நடக்கும் அப்படின்னா சூப்பர் ஜோசியர். இந்த டயத்துல நீ தாலி கட்டுவ அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது சுப்ரீம் ஜோசியர். அந்த அளவுக்கு இது ஒண்ணு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க கால்குலேஷன் தான், கிரக கணிதம் தான் அப்படிங்கிறத தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எனக்கு மட்டும் நடக்கும், அவருக்கு மட்டும் நடக்கும் இல்லை. இந்த வீடியோ பார்க்க அத்தனை பேர்களும் இந்த முறையை பயன்படுத்தினா எல்லோருக்கும் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் இந்த ஆளுங்கிரகங்கள் தன்னுடைய அற்புத வேலைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தும். 11ஆம் பாவம், 11ஆம் பாவத்துல இந்த ஆளுங்கிரகங்கள்ல ஆளுங்கிரகங்கள்ல ஒன்றாக லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ 11ஆம் பாவத்தின் அதிபதியாக வரலாம். அது 11ஆம் பாவத்தினுடைய நட்சத்திரத்துல நிக்கலாம், அல்லது 11ஆம் பாவ அதிபதி நட்சத்திரத்துல நிக்கலாம், அல்லது 11ஆம் பாவத்துல கூட இந்த ஆளுங்கிரகங்கள்ல ஒன்றாக சூரியன், நல்லா கேட்டுக்கங்க, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகத்தோட குருவை சேர்த்து. இப்ப குருவை விட்டுருங்க. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாயையும் விட்டுருங்க. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 கிரகத்தை மட்டும் எடுத்துங்க. இந்த 11ஆம் பாவத்துல இந்த ஆளுங்கிரகங்களாக வந்து அந்த 11ஆம் பாவத்தில் நின்றால் நாள் கணக்குல சொல்லலாம், மாத கணக்குல சொல்லி முடிச்சிடலாம் நடக்கும் காரியத்தை. இதே 11ஆம் பாவத்துல செவ்வாய்
அடுத்து என்ன? குரு, அடுத்து சனி, அடுத்து ராகு, கேது. இந்த 5 கிரகங்கள் இந்த 11ஆம் பாவத்தில் நின்றால் வருடத்தை தாண்டி சொல்லும். ஒரு வருஷத்துக்கு பிறகு நடக்கும்னு சொல்லும். இது காலத்தை தீர்மானிப்பதற்காக இது ரொம்ப அற்புதமான ஒரு, நிறைய பேருக்கு சொல்லி பலிதமான ஒரு விதி. இந்த விதியை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னால் சொல்ல முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமாண்டு தான் அதுக்கு உண்டான பதிலாக நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு ஐயா அவர்கள், திரு சீனிவாசன் எல்லார், இந்த ஸ்டார் அகாடமி மூலமாக நம்மளெல்லாம் இணைத்த அந்த பெருமகனாருக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றி. நன்றியை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். நன்றி. இதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த கோயில்பட்டி தங்க மகன் தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். உங்க கேள்விக்கு என்னால முடிந்த அளவுக்கு பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்துல உங்களை எனக்கு அறிமுகப்படுத்திய கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயாவுக்கு கட்டாயம் நன்றி சொல்லி ஆகும். ஒரு அருமையான பொக்கிஷம். இவ்வளவு நாள் ஸ்டார் அகாடமி வலைக்குள்ள பக்கத்துக்குள்ள வராம இருந்தது என்பதே காலதாமதம் தான். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அருமையான session. மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள செஷன். நம்மளோட அருவேல் ஐயாவும் இணைப்புல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயா, அருள்வேல் ஐயா, ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிடுறேன். அன்மியூட் பண்றேன் எல்லாரையும். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் சார், சந்தோஷம் சார். ஐயா வணக்கங்க ஐயா. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் மீனாட்சி. வணக்கம் சார். வெங்கடேசன் சார். வணக்கம் வெங்கடேஸ்வரன் சார். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சந்தோஷம் சந்தோஷம். நான் மீனாட்சியை மீனாட்சின்னு தான் கூப்பிடுறது. ஏன்னா எனக்கு மதுரை மீனாட்சின்றது மீனாட்சி சுந்தரம் தான். அந்த அளவுக்கு ஏறக்குறைய ஒரு 30 வருட நட்பு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 30 வருட நட்பு. அவரை பத்தி நம்ம ராமசுத்து சொன்னது 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி இப்ப மீனாட்சி சொன்ன அனைத்து விஷயங்களுமே ஒளிவு மறைவு இல்லாம தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பூரா அப்படியே சொல்லியிருக்காரு. அதுதான் மீனாட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது. ஆரம்ப காலத்துல என்னங்க ஒரு செஷன் பத்தாது. கண்டிப்பா கொடுங்க கொடுங்க, எத்தனை வேணாலும். முழுமையான விஷயங்கள் மக்களுக்கு வரணும். ஆமா கண்டிப்பா வரும். ஆனா அவர் எல்லாம் சொல்லிட்டாரு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது நம்ம நண்பர்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில உண்மையிலே இன்னைக்கு நமக்கு மீனாட்சிக்கு சத்தன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேசலாம். மிக சிறப்பா பிரசன்ட் பண்ணாரு. உங்களுக்கு இது பிஹெச்டி வைவா முடிஞ்சா மீனாட்சி? பிஹெச்டி வாங்கியாச்சு சார். ஆஹா ஆஹா, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். முனைவர்னு போட்டிருக்கோமாங்கய்யா? என்னங்க முனைவர்னு போட்டுட்டோமே. அப்படியா? சரி சரி, நான் பார்க்கலாம். சந்தோஷம் சந்தோஷம். நன்றி நன்றி, சந்தோஷம் மீனாட்சி. ஓகே சார். ஓகே சார். வெங்கடேஸ்வரன் சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி நன்றி. வெங்கடேஸ்வரன் சார், நீங்க உங்க அறிமுகம் பண்ணிட்டீங்க, அபிப்பிராயத்தை அதே முக்கியமான ஒரு விஷயம். பொறுங்க நான் சொல்லிடுறேன். நான் அதாவது 6வதுல இருந்து மேடை பேசுன்றது எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. அந்த வகையில ஜோதிடர் மீட்டிங்ல என்னை முத பேசுறதுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது மீனாட்சி தான். அப்ப அவர் நம்ம இவர் ராமசுத்து சொன்னாரா, நம்ம குரு வெங்கடேசன் சொன்னாராலையா, கூப்பிட்டு பேச சொல்லுவாரு. அங்க பிஎஸ்ஐஆர் விழா ஒரு அந்த மதுரையில சாய் அந்த கோயில்ல தான் அடிக்கடி நடக்கும். அங்க நடந்தப்ப எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுல இன்னைக்கு வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கு. அந்த வகையில மீனாட்சின்றது மீனாட்சி தான். ரொம்ப சந்தோஷம் சார், சந்தோஷம். நன்றி சார். வெங்கடேஸ்வரன் சார், நல்லது. மற்றவங்க கருத்து சொல்லலாம். வெங்கடேசன் சார், நீங்க உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க சார். கேக்குதுங்களா ஆடியோ? என்னோட ஆடியோ கேக்குதா?
உபேஸ்வரன். ஒரு நிமிஷம். இருக்கு வணக்கம். ஐயா நடுவில் கொஞ்சம் அதாவது ஒரு திருப்பதி கல்யாண உற்சவத்துக்கு பார்ட்டிசிபேட் சரி, பண்ணியிருந்தோம். அதுக்கு ஓ. வேண்டிய சங்கல்பம் பண்றதுக்கு வேண்டிய போக வேண்டியதே போச்சு சரி 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 ஆன்லைன்ல. அது பண்ணிட்டு உடனே வந்துட்டேன். சரி, நடுவுல நீங்க என்ன பேசுனீங்கன்னு சரி நான் வீடியோல பாத்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே பாத்துக்கலாம் பாருங்க. நீங்க பேசின வீடியோவே நான் வீடியோல தான் பாக்குறேன். நன்றி 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 நன்றி. ஏன்னா நம்மளுக்கு நைட்டு ஃப்ரீயா டைம் கிடைக்குமா, அதனால உட்காந்து கேட்டுறது. ஓகே 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 நன்றிங்க. இந்த கட் பண்ணி. நன்றிங்கய்யா. ஆ ஐயா என்னோட ஆடியோ கேக்குதுங்களா? கேக்குது கேக்குதுங்கய்யா? கேக்குது. கேக்குது. ஆ ஐயாவுடைய உரை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் உரை நடந்திருக்கு. ஸோ ஐயாவுடைய சிறப்புரையின் மீது மக்களுக்கு மேலும் ஏதேனும் தெளிவு வேணும்னா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்றைக்கு நடத்திய உரை மீது அவங்களுடைய கருத்துக்கள் கேட்டுக்கலாம். சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவதுன்னா கேட்க அனுமதி உண்டு. ஸோ அன்மியூட் பண்ணி பேச வேண்டாம். அவங்க சந்தேகங்களை ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் மூலம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, வரிசைப்படி அழைப்போம். ஓகே. ஸோ அந்த வகையில் முதல்ல யோகேஸ்வர லிங்கம் சார், நீங்கள் அன்மியூட் ஐயா வணக்கம். இன்னைக்கு மீனாட்சி ஐயா வந்து சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் புரிய வகையில சிறப்பா இருந்தது. நம்ம வரக்கூடிய ஜாதகர் வந்து என்ன மாதிரி நினைப்புல வர்றாரு அப்படிங்கிறத வந்து அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சு அவங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாருமே சொல்லியிருக்காரு. மிக சிறப்பான இன்னைக்கு வகுப்புங்க ஐயா. இதுல கலந்துக்கிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. நன்றி. அடுத்து லக்ஷ்மி நரசிம்மன் சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயத்தை பேசலாம். வணக்கம். கேட்குறதா? கேட்கறது சார் இதுல வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். கேபி சிஸ்டர் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுல இப்போ இந்த ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா உபநட்சத்திரத்தையும் எடுத்து 7 கிரகத்தை கொண்டு வராங்க. எவ்வளவு கிரகத்தை கொண்டு வந்தா பார்க்க முடியுமா? சந்திரனோட உபநட்சத்திரம் லக்னத்தோட உபநட்சத்திரத்தையும் போட்டு மொத்தம் 7 கிரகமா சேர்த்துக்கிறாங்க. அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமா? எப்படி 5 கிரகத்தோட லிமிட் பண்ணிக்கலாமாங்கிறதுதான் கேள்வி. ஹலோ ஐயா, கேள்வியை மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்கய்யா. சார் இந்த ஆளு கிரகம் இருக்கும் இல்லையா? ஆமா, டேலாடு சந்திரன் அது 5 7 ஆக்கியிருக்காங்க. ஆமா, அது வந்து ஐயா 5 வச்சே பலன் சொல்றதுக்கு திணற வேண்டியது இருக்குங்கய்யா. ஏன்னா ஆரம்பத்துல 5 வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த 5க்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் இருக்கு. நான் இந்த 5 கிரகத்துக்குள்ளேயே பலன் சொல்றதுக்கு உண்டான வழிமுறையை நான் சொல்லிட்டேன். இதுல நீக்க வேண்டிய கிரகம்னு அமைப்பு இருக்கு. ஆமாமா, அந்த வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் இந்த ஆளுங்கிரகங்கள் என்றால் நீக்கிறணும். ஆமா, இந்த ராகுகளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் சார் இத? இது வந்து கொஞ்சம் முதல் ஆரம்ப நிலைமைக்கு அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், கொஞ்சம் குழப்பமாக அதோட வெறுப்பாகி வேணான்றுவாரு. எளிமையா எடுக்கிறதுக்குண்டான வழிமுறை. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றிங்கய்யா, நன்றி. சொல்லுங்க ஐயா. அடுத்து யாரும் கேட்கணுமா? அடுத்து நம்ம பட்டுக்கோட்டை நாடிமுத்து ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா அந்த கடைசியா அந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்றதுக்கு சில சூட்சமம் கொஞ்சம் இதா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா ரிவைண்ட் பண்ணலாம்னா பண்ணலாம். ஒண்ணுமில்ல. இந்த ஆளுங்கிரகங்கள்ல வரக்கூடிய லக்கணம் நின்ற நட்சத்திர அதிபதியோ அல்லது ராசி நின்ற நட்சத்திர அதிபதியோ, இந்த 2 நட்சத்திர அதிபதியும் ஆண் ராசியில இருக்காங்களான்னு பாருங்க. ஒருத்தர் ஆண் ராசியில உட்காந்து இன்னொருத்தர் பெண் ராசியில இருந்துச்சுன்னு வைங்க, நல்லா கேட்டுக்கங்க.
ஒரு ராசி நட்சத்திரம் அதிபதி ஆண் ராசியில இருக்குன்னு வைங்க, ஓகே. லக்னம் என்ற நட்சத்திரம் அதிபதி பெண் ராசியில இருக்குன்னு வைங்க, இப்போ குழப்பம் வருமா வராதா? குழப்பம்தான். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், அந்த ஜாதகருடைய 5ஆம் அதிபதி ஆண் ராசியில இருக்கா பெண் ராசியில இருக்கான்னு பாருங்க. ஜாதகத்தை பார்த்து. இது ஜாதகத்தையும் பார்க்கணும். ஓகே 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 ஆண்கிறத வச்சே சொல்லிடலாம். ஓகே. இப்ப ஆண் ராசியிலையும் ரெண்டுமே ஒண்ணு ஆண் ராசியில் இன்னொன்னு பெண் ராசியில பெரும்பாலும் வராது. ஓகே ஓகே. ஒரே ஆண் ராசினா ஆண் ராசியில தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லும் போகும்போது குழப்பம் இல்லாம தான் தெளிவா சொல்லும். அது நல்லா கண்டிப்பா. புரிஞ்சுக்க. அப்ப ஆண் ராசியில இருந்தா ஆண் குழந்தை, பெண் ராசியில இருந்தா பெண் குழந்தை. அதுல Okay. மாற்று கருத்தே இல்ல. சில Okay. ஜோசியர்கள் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே கேட்டுறணும். ஒண்ணு ஆண்ல இருந்தா இன்னொன்னு பெண் ராசியில இருந்தா அப்படி வராது. இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் அந்த Okay. மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்ததில்லை. நீங்க Okay. நியாயமா பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் நியாயமான ஒரு ஆன்சரை கொடுத்தோம். கண்டிப்பா 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 நன்றி கண்டிப்பா. நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு வேண்டி எல்லாருக்கும் நன்றி. நன்றி நாடிமுத்து ஐயா, நன்றி. ஐயாவுக்கும் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். அடுத்த சொல்லுங்க. மக்கள் யாருக்கா ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவுறும் தருவாயில இருக்கும். ஐயா ஒரு நிமிஷம் ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்கய்யா, சொல்லாங்கய்யா. இந்த ஆளும் கிரகங்களை பற்றி ஒருத்தர் நம்பர் கேட்டிருந்தாரு, நம்பர் சொல்லலாமா? தாராளமா சொல்லாங்கய்யா. ஃபோன் நம்பர். ஓகே நான் மெசேஜ்லயும் டைப் பண்ணிடுறேங்கய்யா. ஓகே 98945415 இருங்கய்யா. 54 9894 9894541577 98 94 54 15 77. ரைட். அதே மாதிரி கரெக்ட் 99 கரெக்ட். ரைட். மக்கள் எல்லாரும் ஐயாவுடைய நம்பர் வேணுன்றத குறிச்சு வச்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு நடத்தின இந்த ஆளுங்கிரகங்களுடைய அற்புதங்களை இந்த புத்தகம் நல்லா பாருங்க. ஆளுங்கிரகங்கள போட்ட புத்தகம் ஒரு சில காப்பி மட்டும் என்கிட்ட இருக்கு, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஏன்னா இதை நான் விளம்பரம் பண்றேன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு அப்ப கடைசியா சொல்றேன். சரிங்களா? விஷயம் தாங்கய்யா. ஆமா, முழுக்க அந்த ஆளுங்கிரகத்தை பற்றிய ஒரு குறிப்பு தான். இதை ஒரு முறை படிச்சீங்கன்னா 3 முறை நீங்களே படிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல விஷயம் இல்லையான்னு நினைக்காதீங்க. ஆர்வத்துல 3 முறை படிப்பீங்க. சில மேல புரியாம 3 முறை படிக்கிறது. அகாடமிக்கு ஒரு 10 புத்தகங்கள் அனுப்பி வைங்கய்யா. எவ்வளவு கண்டிப்பா. வேண்டிய அன்பர்கள் நம்ம அகாடமி தொடர்பு கொண்டு வரோம். ஓகே நல்லது. நன்றி. ஏன் முடிச்சுக்கலாமா? இருங்கய்யா. யூடியூப்ல நேயர்களுடைய பதில் யோகமூர்த்தி திருமூர்த்தி 5 கோள் இணைவு அருமை ஐயாவுக்கு நன்றிங்க. ஆளும் கிரகத்தின் ஆளுமை நாயகன் ஐயா சதயம் பாண்டியன். அப்புறம் கோட்டயம் என்னோட வாடிக்கையாளர்களில் நிறைய நபர்கள் இஸ்லாமியர்கள் தான் ஐயா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நன்றி வணக்கம்லாம் சொல்லி யூடியூப்ல அன்பர்கள் போட்டிருக்காங்க. மொத்தத்தில் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமைந்தது. ஐயா அவர்களுக்கு அகாடமியின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஐயா அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஜோதிட விஷயங்களை அகாடமியுடைய ஜோதிட அன்பர்களுக்கு என்றென்றும் கொடுத்து மக்கள் ஜோதிட விஷயத்தில் மென்மேலும் ஞானம் தருவதற்கு தாங்கள் அருள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் முன் இந்த வேண்டுகோளை வைத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். நிறைவா நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாங்க ஐயா. மதுரை சாம்லால். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் மீனாட்சி. எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். மீனாட்சி சுந்தரம் என்னுடைய நண்பர் PS ஐயரோடு ஒன்னா படித்தோம். அவர் எவ்வளவு தூரம் உயர்ந்தது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் மீனாட்சி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. ரைட்டுங்க. நீங்க நிறைவா ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாங்க. ரைட்டுங்க.
இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு தாங்கய்யா சொல்லணும். ஏன்னா நீங்க எப்போ எந்த காலங்களில் கூப்பிட்டாலும் அதுக்கான நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி நான் மீண்டும் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இறைவன் கொடுக்கும்போது கண்டிப்பாக கலந்துக்குவேன். உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் நேரலையில் பார்க்கறதில்ல. ஏன்னா இரவு நேரங்களில் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய இந்த வீடியோ நிகழ்வு பூரா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதில் நம்மளும் பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் நான் வழிபடக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷம். நிகழ்ச்சி இப்போது நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை வேறொரு தலைப்பில் ஜோதிட நிகழ்ச்சியை காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.